குட் மார்னிங். தொடர் சொல்லுங்க. முயற்சி வெற்றியா தான் முடியும் அப்படின்னு சொல்லி பழமொழியா மட்டும் இல்லாம வாழ்ந்தவங்க சொல்றதையும் நம்ம பார்த்திருக்கோம், நம்மளும் அனுபவிச்சுட்டு இருக்கோம். ஸோ உங்களோட அந்த தொடர் முயற்சி இந்த 9th டேல வரைக்கும் நீங்க கண்டினியூ பண்றது வேற வேற மாதிரியான வெற்றி உங்களுக்கு கண்டிப்பா கொடுக்கும்ன்றதை நான் நம்புறேன். ஓகே, ஸோ இன்னைக்கு தெரியல, சில ஜென்ரலா என்னோட பர்சனலா சில கொஸ்டின்ஸ் மோஸ்ட் ஆஃப் த டைம் எனக்கு ரெஸ்பான்ஸ் பண்றதுக்கு டைம் இருக்காது. ஸோ என் டீம்ல பேச சொல்லுவேன். ஆனா இப்போ காமனா ஒரே மாதிரியான ஒரு கொஸ்டின் கிட்டத்தட்ட 3ல இருந்து ஒரு 4 பேர் கேட்டிருந்தாங்க. நான் எப்படி ஒரு விஷயத்த ஹேண்டில் பண்றேன், என்னோட நாள் எப்படி போகும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இதெல்லாமே நம்ம பேசலாம். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இன்னைக்கு செஷன் பேசுறதுக்கு முன்னாடி நீங்க எல்லாரும் இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருமே உங்களை பத்தி சொல்லுங்க. நீங்க யாரு, எந்த ஊரு, உங்க பேர் சொல்லுங்க, எந்த ஊருன்னு சொல்லுங்க. எந்த ஊருன்னு சொல்லிட்டு உங்களை பத்தி ஏதாவது வேற ஏதாவது செஷன் பத்தி ஏதாவது ஷார்ட்டா சொல்ல முடியும்னா சொல்லிட்டு, அதுக்கப்புறம் இது எத்தனை பேத்துக்கு நீங்க எடுத்துட்டு போலாம்னு நினைக்கிறீங்க இதை மாத்திரம் நீங்க சொல்லணும் ஒவ்வொருத்தரா. ஓகே, ஸோ நம்ம டைம் கம்மியா இருக்கிறதுனால ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும், அன்மியூட் பண்ணிட்டு நீங்க பாட்டுக்கு அப்படியே அடுத்தடுத்து சொல்லலாம். குட் மார்னிங். குட் மார்னிங். என் பேர் ராஜ்குமாருங்க. ராஜ்குமார் சொல்லுங்க. நான் கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேங்க. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நான் ஒரு கார்பரேட் ஆபீஸ்ல மேனேஜரா ஒர்க் பண்ணிருக்கேன் அட்மின் சைடு. ஓகே ஃபைன். ஆல்ரெடி நான் ஒரு மெடிடேஷன் கிளாஸ்ல ரெகுலரா போயிட்டு இருக்கேன். இந்த மீன் டைம் எனக்கு நீங்க சொன்னது ஒரு 50% இருக்கு. பட் 50% நீங்க சொன்ன நீட் பேசிஸ்ல எப்படி திங்க் பண்ணுன்றது இது நாள் வரைக்கும் நான் வேற மாதிரி இது பண்றேன். ஹிஸ்டரி பேசிஸ் கொஞ்சம் ரொம்ப டீப்பா போயிட்டு இருந்தேன். இப்ப நீங்க சொன்னதுக்கு அப்புறம் அதுக்கு எனக்கு ரெமெடி கிடைச்சது. நான் இந்த மீன் டைம்ல ஜாயின் பண்ணதுல இருந்தே என்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருமே நிறைய ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். அவங்களுக்கு நம்மளோட 10 செஷன்ஸ் ஆல்ரெடி ஒரு 10 பேருக்கு இது பண்ணிட்டேன் நானு. என்னால முடிஞ்ச அளவுக்கு என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு கொஞ்சம் கொண்டு போகணும்னு நான் இது பண்றேங்க. அப்படிங்களா, ரொம்ப நன்றி. நீங்க ஆல்ரெடி ஒரு 10 பேருக்கு எடுத்துட்டு போயிருக்கீங்க, இன்னும் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு எடுத்துட்டு போகணும்னு நினைக்கிறீங்க. தேங்க்யூ சோ மச். ஆமா, ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ. இதே மாதிரி எல்லாருமே நீங்க யாரு, எந்த ஊரு, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, இது எத்தனை பேருக்கு எடுத்துட்டு போகணும்னு நினைக்கிறீங்க. குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங் மேடம். நான் ஸ்ரீலங்காவில இருந்து நுவரெலியாவில இருந்து பேசுறேன் மேடம். நான் டீச் பண்ணிட்டு இருக்கேன். என் பேரு தமயந்தி. நான் நிறையவே இந்த செஷன்ல இருந்து நிறைய கத்துட்டு இருக்கேன் மேடம். நான் டீச் பண்றதுனால நிறைய ஏ லெவல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு தான் நான் படிப்பிக்கிறேன். ஸ்டூடெண்ட்லேயும் சரி, எங்களோட ஒர்க்கர்ஸ்லேயும் சரி, நிறைய பேருக்கு இந்த மாதிரியான செஷன் தேவைப்படுதுன்னு நான் நினைக்கிறேன். நான் முடிஞ்ச வரைக்கும் நிறைய பேருக்கு இதை பற்றி சொல்லிட்டு இருக்கேன் மேடம். அவங்களோட வீடியோஸ் நான் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன் மேடம். ரொம்ப நல்ல முறையில் ஃபீல் பண்ணுறேன். தேங்க்யூ சோ மச். ஸோ ஸ்ரீலங்கால இருந்து நீங்க நிறைய பேர் அட்டென்ட் பண்றது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனவே அது இன்னொரு போகணுங்கிறதும், ஏன்னா நமக்கு கண்டிப்பாவே ஸ்ரீலங்கன்ஸ்க்கு உதவிதான் பண்ணி ஆகணும். அது ரொம்ப முக்கியமான விஷயம். அதுல எந்த ஒரு ஓகே மேடம், தேங்க்யூ. தேங்க்யூ சோ மச். மேம் வணக்கங்க மேம். என் பேரு ஹேமா, சேலம்ல இருந்து பேசுறேன். ஐம் a healer கம் வாலண்டியர் மேம். ஸோ நான் இந்த விஷயத்த ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நிறைய பேருக்கு எடுத்துட்டு போயிருக்கேன். ஸோ இன்னொன்று ஆர்கனைசேஷன்ஸ், குரூப் ஆஃப் பீப்புளுக்கு, ஒரு காலேஜுக்கு, ஒரு ஸ்பிரிச்சுவல் குரூப்ஸ், அப்புறம் ரோட்டரி கிளப், இந்த மாதிரி குரூப் ஆஃப் பீப்புளுக்கு இது எடுத்துட்டு போகணும். இது ஏன்னா எல்லாருமே இது லைஃப்பை லீட் பண்றதுக்கு பேசிக்கா தேவையான விஷயங்களா இது இருக்கு. எல்லாரும் லைஃப்ல வெற்றி அடையணும் அப்படின்னு. சோ அந்த மாதிரி இருக்கு. நான் உங்ககிட்ட கைடன்ஸ் எதிர்பார்க்கறேங்க மேம், அந்த மாதிரி எடுத்துட்டு போறதுக்கு. ஓகேங்க, தேங்க்யூ. தேங்க்யூ. ஸோ ஹேமா சேலம்ல இருந்து பேசியிருக்காங்க. வேற யாரு உங்களை பத்தி? குட் மார்னிங் மேம். மார்னிங். என் பேர் சுமேராங்க மேம். நான் சென்னையில இருந்து பேசுறேன். ஹோம் மேக்கரா இருக்கிறேங்க மேம். நான் இந்த செக்ஷன் எல்லாம் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணிருக்கிறேன். இது முடிஞ்ச உடனே நான் நிறைய பேருக்கு நானும் இது எடுத்துன்னு போலான்னு தான் இருக்கிறேங்க மேம். இது பத்தி தெரிஞ்சுன்னு இன்னும் நானும் இது பத்தி சொல்லணும். ஏன்னாக்கா எனக்கே லைஃப்ல ரொம்ப யூஸா இருக்கு இது எல்லாமே. நான் என்னோட அனுபவத்திலிருந்து நானும் ஷேர் பண்ணனாக்கா அவங்களுக்கு இன்னும் ஈஸியா இருக்கும். அதனால நான் முதல்ல எல்லாமே கத்துக்கின்னு
இது வந்து நானும் ஷேர் பண்ணலான்னு இருக்கிறேங்க மேம். ஓகே ஓகே சுமைரா, தேங்க்யூ ஸோ மச் சுமைரா. தேங்க்யூ மேம். சரி, ஓகே. வேற யாரு பேசுறீங்க? ஹலோ மேம், மதுரையில இருந்து ஹலோ, நான் வானதி பேசுறேன் மேம். மதுரையில குவைட்ல இருந்து பேசுறேன். இருந்து நான் குவைட்ல இருந்து பேசுறேன் மேம். கேக்குதுங்களா உங்களுக்கு? வானதி கேக்குது, நீங்க சொல்லுங்க. நான் ஹவுஸ் ஒய்ஃப் தான் மேம். நான் வந்து நீங்க கத்து கொடுத்ததெல்லாம் நானும் அப்ளை பண்றேன். முதல்ல எனக்கு தூக்கம் வரலன்ட்டு உங்ககிட்ட நான் சொன்னேன். நானு இப்ப வந்து நல்ல டீப் ஸ்லீப்ல போயிடுறேன். நான் படுத்த உடனே நான் எல்லாம் நீங்க சொன்ன மெத்தட் எல்லாம் நான் அப்ளை பண்றேன். நான் என்னோட ஃபேமிலிக்கு எல்லாருக்கும் சொல்லியிருக்கேன், இந்த நெக்ஸ்ட் கிளாஸ் எல்லாரும் நெக்ஸ்ட் பேட்ச்ல போய் சேர்ந்து எல்லாம் அட்டன் பண்ணுங்க அப்படின்ட்டு. எனக்கு ரொம்ப சந்தோஷம் மேம். இது எல்லாருக்கும் கொண்டு போகணும் தான் நானும் நினைக்கிறேன். அத வந்து நான் கூடிய சீக்கிரம் எல்லாருக்கும் சொல்லுவேன் மேம். ஓகேங்க, தேங்க்யூ ஸோ மச். இதுதான் வேணும் எனக்கு. ரொம்ப நன்றி. ஓகே, சுரேஷ் சொல்லுங்க. பேசுறேன். நான் சார்ட்டர்ட் இன்ஜினியர் மேம். ஓகேங்க. சார்ட்டர்ட் இன்ஜினியர் அண்ட் வேல்யூபர். இந்த பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு நான் மேம்கிட்ட ஷேர் பண்ணியிருந்தேன். அது ரிலேட்டட் ஆன்லைன்ல நிறைய கோர்ஸ் வந்து ஷார்ட் டைம் கோர்ஸ் பண்ணேன். சித்தா, அப்புறம் ஆயுர்வேதிக்கு, அப்புறம் வந்து இயற்கை வாழ் சம்மந்தப்பட்டது, அப்புறம் இதில் வாஸ்து இந்த மாதிரின்னு சொல்லிட்டு கோர்ஸ் போனேன். இப்போ ஃபேஸ்புக்கில் மேமோட இதை வந்து நான் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். அப்புறம் நான் அந்த இதில் வியூ பார்த்துட்டு வந்து வர்றாங்க நம்ம கம்யூனிட்டி இதில். எனக்கு வந்து அது உள்ள ஒரு கோர்ஸ் படிச்சு எனக்கு வந்து நல்லா சக்சஸ் ஆயிருக்கு. இதுக்குன்னா கண்டிப்பா நிறைய பேருக்கு நான் ரெஃபர் பண்ணுவேன். நீங்க வந்து கண்டிப்பா போய் அதுல வந்து ஜாயின் பண்ணி நீங்களும் கொஞ்சம் பலன் இது பண்ணுங்க அப்படி சொல்லிட்டு எல்லாமே நான் கத்துக்கிட்டதெல்லாம் இந்த மாதிரிதான் வந்து தேடி தேடி போய் படிச்சேன். இப்ப இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. நேற்றைக்கெல்லாம் வந்து எனக்கு மேமோட இது வந்து 11:30 வரை தான் என்ன அட்டன் பண்ண முடிஞ்சிச்சு. ஒரு அனுபவம் ஒரு அதுக்கு பின்னாடி ரொம்ப வேலை அதிகமா இருந்துச்சு நேற்றைக்கு மட்டும். அதனால தலைவலி வந்தது பயங்கரமா. அப்புறம் டீ ஷாப்ல உட்காந்துட்டு அப்புறம் நீங்க சொன்ன அந்த இது சொல்லி கொடுத்ததான் அதை அப்ளை பண்ண ஹாப்பி மூடை வந்து அதை வந்து இது போகணும்னு சொல்லிட்டு அப்படியே அதுல கொஞ்சம் சிந்தனையை இதை விட்டுட்டு அதுலயே இருந்ததுனால கொஞ்ச நேரத்துல அந்த தலை சுத்தமா போயிடுச்சு. வீட்டுக்கு வரும்போது உடம்பு கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்துச்சே ஒழிய தலைவலி இல்லை. அத வந்து என்னால நல்லா உணர முடிஞ்சது. அது கண்டிப்பா உங்களுக்கு தான் நன்றி சொல்லணும். தேங்க்யூ so much. கண்டிப்பா ரொம்ப நன்றிங்க மேம். உங்களோட கோர்ஸ் வந்து அருமையா இருக்கு. ரொம்ப நன்றி. இது நிறைய பேருக்கு போகணும் அப்படிங்கிறது தான், அதுக்குதான் நீங்க எல்லாரும் உள்ள இருக்கீங்க. சோ எல்லாருக்குமே அந்த ஒரு ஆசை இருக்கு அப்படிங்கிறது எனக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்குது. ஓகே, சோ வேற யாராவது உங்களை பத்தி நீங்க எந்த ஊரு, நீங்க எப்படி எடுத்துட்டு போலாம்? எல்லாரும் எடுத்துட்டு போலாம். ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்மளோட சரௌண்டிங்ஸ்க்குன்னு ஒரு பிளான் இருக்கு. இன்னும் மாசா போகணும், எனக்கு இந்த மாதிரி ஒருத்தங்க தெரியும் பொலிட்டிக்கலி ஆர் ஏதாவது சினிமா இண்டஸ்ட்ரி, நான் அவங்களை ரீச் அவுட் பண்ணுவேன், அது மூலியமா எடுத்துட்டு போலாம். இந்த மாதிரி ஏதாவது ஐடியா வேற யாருக்கையாவது இருக்கா? மேம், நான் பூங்கொடி பேசுறேன் மேம். சொல்லுங்க பூங்கொடி. உண்மையில நான் ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கேன் மேம். நிறைய தியான கிளாஸ், மெடிடேஷன் எல்லாமே இந்த ஆன்லைன்லாம் அப்ளை பண்ணிட்டு தான் இருக்கேன் மேம். இது பண்ணி செஞ்சுக்கிட்டு தான் மேம் இருக்கேன். இருந்தாலும் ஒரு புரிதல், ஒரு எல்லாத்துக்குமே நாம தான் காரணம், நம்ம தான் இதுல இருந்து வெளியில வரணும் அப்படிங்கறது வந்து இவ்வளோ தேடுதலுக்கு அப்புறம் உங்களோட செக்ஷன்ல தான் மேம் இதை வந்து நாங்க மனப்பூர்வமா உணர்ச்சி பூர்வமா உணர்ந்தது மேம். ரொம்ப நன்றி மேம். இது வந்து நல்ல யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஒரு கோபம் வந்தா கூட இதுல இருந்து எப்படி நம்ம உடனே ரிலீஃப் ஆகி வெளில வர்றது, ஹாப்பி மூடுக்கு போறது, ஒரு பிரச்சனைய வந்து அடுத்தவங்கள்ட்ட இருந்து நம்ம எதிர்பார்க்காம நம்மளே வந்து அது வந்தா எதிர்பாராம வந்ததை கூட நம்மளா எப்படி சமாளிச்சுக்கிறது, இது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஸ்டெப்பு எங்களுக்கு உண்மையிலே புரியுற மாதிரி. இப்ப இத வந்து அதை எப்படி சொல்றது, இப்ப படிக்காதவங்களுக்கு கூட அது புரியுற மாதிரி நீங்க எடுத்துட்டு போறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு மேம். ரொம்ப ரொம்ப நன்றி. நானும் சாதாரணமா லேடிஸ்ல பேசிட்டு இருக்கும் போதெல்லாம் வந்து வேற எந்தெந்த டாபிக்கோ பத்தி பேசுவோம். ஆனா இப்ப இது சம்பந்தமா பேசுறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு மேம். என்னால முடிஞ்சவங்க நிறைய பேரு ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கிறவங்க எப்படி ரிலீஃப் ஆகணுங்கிறது இப்ப உங்க கிளாஸ்ல இருந்து தான் தெரியுது மேம்.
நாங்களாம் எவ்வளவு ஒரு மன உளைச்சல்ல இருக்கோம் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் எல்லார்ட்டையும் இது சம்பந்தமா பேசுறேன் மேம். எல்லாரையும் இதுல நானும் இந்த வீடியோ உங்க இதெல்லாம் அனுப்பி விடுறேன். எல்லாரும் பாக்குறாங்க, நல்லா இருக்குன்னு சொல்றாங்க மேம். ரொம்ப ரொம்ப நன்றி மேம். தேங்க்யூ. ஓகே மேம். தேங்க்யூ ஸோ மச். ஸோ இந்த ஒரு முயற்சி தான். நான் பேசிக்கலி நான் இப்ப சேலம்ல இருக்கேன். நான் படிச்சது எல்லாமே கோயம்புத்தூர். நான் பாத்தீங்கன்னா சேலம்ல செட்டில் ஆகி ஒரு வீட்டுல இருந்தோம். அந்த வீட்டுல நான் இந்த மாதிரியான அந்த வீட்டுல இருக்கும்போது என்னோட வீடு பக்கத்துல ஒரு அபார்ட்மெண்ட். அப்ப இந்த மாதிரி என்னை பார்க்க சில கிளைண்ட்ஸ் எல்லாம் வருவாங்க. அப்போ அந்த அபார்ட்மெண்ட்ல இருந்து என்னோட மெய்டு சொன்னாங்க, இந்த மாதிரி இந்த வீட்டுல ஒரு அக்கா இருக்காங்க, அவங்க உங்கள்ட்ட பேசணும்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் மோஸ்ட்லி கொஞ்சம் பிஸியா இருக்கும்போது நான் வர சொல்லுங்க, பேச சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு மறுபடியும் ஒரு தடவை இந்த மாதிரி ஏதோ பேசுறதுக்கு எஃபோர்ட் போட்டதா எனக்கு தெரிய வந்தது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவங்க என்கிட்ட பேசவே இல்லை. ஒரு கிட்டத்தட்ட 1.5 months தான் இருக்கும். ஒரே ஒரு நியூஸ் வந்துச்சு. என்ன நியூஸ்னா, அவங்க இல்லை அப்படிங்கிற அந்த நியூஸ். எங்க வீடு முன்னாடிதான் எல்லாரும் வந்திருந்தாங்க, எல்லாரும் முடிச்சாங்க அந்த காரியத்தை. சோ பயங்கர ஷாக்கிங். எனக்கு என்ன பெயினா இருந்துச்சுன்னா, அந்த நேரத்துல அந்த அம்மாவுக்கு தெரிஞ்சிருக்கு. அவங்க ரொம்ப சின்ன வயசு, அவங்களுக்கு 2 பொண்ணுங்க இருந்தாங்க. ரொம்ப சின்ன வயசு, ஆல்மோஸ்ட் ஒரு அரௌண்ட் 40 அந்த மாதிரி தான் இருக்கும். என்னன்னா அவங்க ஒரு மன உளைச்சல் இருந்திருக்காங்க. அவங்க she was into depression, ஒரு கவலையில இருந்திருக்காங்க. அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு இந்த மாதிரி ஒரு இடம் போகணும். ஏன்னா என் வீடு பக்கமே. சோ நான் பெருசாவும் இப்ப எங்களுக்கு வரவங்க கூகுள்ல சர்ச் பண்ணிட்டு இல்ல தெரிஞ்சவங்க மூலியமா அப்படிதான் வருவாங்க. ஆனா நிறைய பேத்துக்கு ஒரு ஸ்டிக்மா என்னன்னா, இங்கெல்லாம் போகணுமா, நான் என்ன பைத்தியமா அப்படிங்கிற அந்த ஒரு இது இல்ல. ஓகே, ஏதோ ஒரு விதத்துல நான் போய் பேசலாம் அப்படின்னாலும் வீட்டுல இருக்கவங்க சப்போர்ட் பண்ணணும் இல்லையா, விட மாட்டாங்க அவ்வளவு சீக்கிரம். சோ எனக்கு தெரியாது, நம்மளுக்கு அவேர்னஸ் இல்லை. அந்த நியூஸ் என்னை ரொம்ப பாதிச்சது. அப்போ என்னன்னா, ஒரு சோர்ஸ் ஒண்ணு பக்கத்துலயே இருக்கு. அவங்க ஜஸ்ட் என்கிட்ட பேசியிருந்தாலே ஏதாவது ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். பட் என்னன்னா, அந்த ஒரு விதமான நமக்குள்ள இந்த மாதிரி எல்லாம் போடுமா அப்படிங்கிற அந்த ஒரு இதெல்லாம் தடுக்குது இல்லையா. சோ லைஃபே போயிடுச்சு. அந்த 2 குழந்தைகளையும் பார்க்கும்போது எனக்கு அப்பப்போ அந்த வருத்தம் வரும். ஒருவேளை நம்மளும் ஏதாவது பண்ணணுமோ அப்படிங்கிற மாதிரி எல்லாம் தோணிட்டு இருக்கும். சோ அது ஒரு பெரிய வழி எனக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி ஹாஸ்பிட்டல் சார்ந்தது. இப்ப என்ன உங்களுக்கு எல்லாத்துக்கும் சொல்லியிருக்கேன் இல்லையா, என்னோட 3 குழந்தைகள் ஹாஸ்பிட்டல் தான் என்னன்னு தெரியாது, மருந்து மாத்திரை என்னன்னு தெரியாது. அப்ப நம்மள மாதிரியே இன்னொருத்தங்களை உருவாக்க முடியாதாங்கிற அந்த ஒரு கேள்வி இருந்துகிட்டே இருக்கும். இப்ப நம்ம இப்படி இங்க உங்களுக்கு ஹாஸ்பிட்டல், மருந்து மாத்திரை, நோய் அப்படிங்கிற அந்த ஒரு மொழி உங்க வீட்டுல இல்லைன்னா உங்க வாழ்க்கை எப்படி இருக்கும்? நல்லா இருக்கும் இல்லையா? அப்ப நீங்க பேசுற விதம்ல என்னவா இருக்கும்? ஏதாவது ஒரு சந்தோஷமான சூழல்கள், சின்ன சின்ன ஒரு ஃபன் ரிலேட்டட்ல கான்வர்சேஷன் அப்படிதானே இருக்கும். சோ அந்த விஷயத்த நம்மளால எடுத்துட்டு போக முடியாதா, அப்படியே போகுமா அப்படிங்கிறதும் எனக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும். சோ இதைய பிரேக் பண்றதுக்கு தான் ஃபர்ஸ்டா நான் அந்த கோவிட் டைம்ல 30 day மெடிடேஷன் அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராம ஃப்ரீயா நான் ஃபர்ஸ்ட் கொண்டு வந்தேன். அது நிறைய பேர் அட்டென்ட் பண்ணாங்க. ஆனா என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த குரூப் ஆஃப் பீப்புள் அட்டென்ட் பண்ணிட்டு அவங்களும் நல்லா இருக்கும், போயிருவாங்க, அவ்வளவுதான். ஒரு பெருசா நான் மெயின்டைன் பண்ணி அவங்க மூலமா தான் நான் எடுத்துட்டு போகணுங்கிறது எனக்கு அப்போ அவேர்னஸ் கம்மி. அவங்கதான் எல்லாமே, ஏன்னா அவங்க அட்டென்ட் பண்ணவங்கனாலதான் இன்னொருத்தங்களுக்கு சொல்ல முடியும். சோ இதெல்லாம் பிரேக் பண்ணி இப்போ இதை கொண்டு வந்ததுக்கு காரணம், கண்டிப்பா இங்க அட்டென்ட் பண்றவங்க நீங்க நினைச்சீங்கன்னா அடுத்தடுத்து கொண்டு வந்துட்டே இருக்கலாம். நம்ம டைம் எடுத்துக்கலாம், ஒரு 2 years தான் நிறைய பேத்துக்கு ரீச் ஆகும். அவங்க வாழ்க்கையை வாழ்ந்துடலாம். நமக்கு என்னன்னா, ஒரு வழி வந்து போற வழி என்னன்னா, அந்த கடைசி நாள் அப்படிங்கிறது இயற்கையா இருக்கணும். நீங்க சடனானா அதை சார்ந்தவங்க எத்தனை கஷ்டத்துக்கு ஆளாகிறாங்க, மறுபடியும் அவங்களுக்கான டிராமா, அதை சரி பண்றது, இது போயிட்டே இருக்கும். சோ அப்ப நம்ம கடைசி நாள் இயற்கையா இருக்கணும். அது நம்ம எல்லாரும் சேர்ந்து பண்ற ஒரு சில விஷயங்கள். மற்றபடி வாழ்ந்து முடிக்கணும், எல்லாரும் அந்த வாழ்க்கையை இனிமையா மாத்திக்கணும். சோ அதுக்கான சில பயிற்சிகள்ன்றது ஆல்ரெடி இருக்கு. அதை எடுத்துட்டு போறதுக்கான கரெக்டான பிளாட்ஃபார்ம் இல்லை. சோ அதனாலதான் நீங்க எல்லாரும் இப்ப உள்ள இருக்கீங்க. ஆனா நீங்க எல்லாரும் அனுபவிச்சிடணும், நீங்க எல்லாரும் அதை ஃபீல் பண்ணணும், உங்களுக்குள்ள அந்த சேஞ்சஸ் பார்க்கணும். அதுக்கப்புறம் ஸ்லோவா எல்லாத்துக்கும் நீங்க எடுத்துட்டு போகணும். ஓகே, தேங்க்யூ. சோ இப்ப நீங்க ஏதாவது உங்களை பத்தி சொல்லணும்னா சொல்லுங்க. அப்படியே இன்னொரு டாபிக் நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். மேம், நான் தீபா பேசுறேன், ராஜபாளையத்துல இருந்து. உங்களோட இது இப்ப ஃபாலோ பண்ணி நிஜமாவே அந்த காம்னஸ் நம்மகிட்ட இருந்தா சுத்தி இருக்க சூழ்நிலை எவ்வளவு நல்லா இருக்குங்கிறது ஒவ்வொரு
நான்ட்டு இருக்கோம் மேம். அடுத்து எனக்கு ரொம்ப ஆசை ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு, காலேஜ் பிள்ளைங்களுக்கு இதை கொண்டு போய் சேர்க்கணும். ஏன்னா நான் எப்பயுமே அந்த பிள்ளைங்களோடவே இருக்கிறதுக்கு விரும்புவேன். அந்த பிள்ளைங்களுக்கு கொண்டு போகணும்ட்டு. ஆனா நாங்க வந்து எனக்கு வந்து இப்போ 50 ஆக போகுது. ஒரு சர்டிபிகேஷன் இல்லாம ஒரு ஸ்கூலுக்குள்ள எங்களால போக முடியாது. அதுக்கு நீங்க உங்களோட சப்போர்ட் வேணும் மேம் கொஞ்சம். எங்களுக்கு சைக்கோதெரபி சர்டிபிகேஷன் ப்ரோக்ராம் இருக்கு. அதுல நீங்க ஆனா நான் என்ன சொல்றேன்னா, ஒரு மாசம் இப்ப நமக்கு வந்து ஒரு சர்க்கிள் இருக்கு, நம்ம எடுத்துட்டு போறோம், அப்படியே ரீச் அவுட் பண்றோம். எனக்கு வந்து ஏதாவது ஒரு இன்ஃபுளுயன்ஸ் என்ன முடியும் அப்படின்னு உங்களுக்கு இப்ப இங்க இருக்கவங்க கண்டிப்பா உங்களுக்கு எல்லாத்துக்கும் பெரிய பெரிய ஆளுக்கு தெரியும். சோ அந்த மாதிரி ரீச் அவுட் பண்ணும். நீங்க ஒரு ஏதோ ஒரு ஃபீல்டுல ஈவன் எனக்கு சினிமால இருந்தா கூட நம்ம இதை வந்து ஆட் பண்ண முடியும். இது ஒரு கான்செப்ட் சினிமால வந்துச்சுன்னா மட்டும்தான் நம்ம மக்களுக்கு ரீச் ஆகும். சினிமால அதை வந்து நீங்க கொண்டு போயிட்டீங்கன்னா அது ஈஸியா எல்லாத்துக்குமே போய் சேரும். சோ அந்த மாதிரியோ ஒரு இன்ஃபுளுயன்ஸ் பண்ணும். ரொம்ப நம்மளுக்கு வந்து 2 சோர்ஸ் இருக்கு. ஒண்ணு வந்து கவர்மெண்டே அடாப்ட் பண்ணுச்சுன்னா நீங்க வந்து எல்லா ஹெல்த் சென்டர், பிரைமரி ஹெல்த் சென்டர், ஹாஸ்பிட்டல் வந்து சைக்கோதெரப்பி அவங்க ஆட் பண்ணிட்டு they can continue the treatment process. ஆனா சைக்கோதெரபிங்கிறது அங்க ஒண்ணு இல்லாமே இப்ப நீங்க ட்ரீட்மெண்ட் போயிட்டு வர்றதுனால அங்க பெயின் அதிகமாயிருது. சோ கவர்மெண்டே ஃபோக்கஸ் பண்ணும்போது ஒண்ணு ஸ்கூல் சில்ட்ரனுக்கு சிலபஸா மாத்திடலாம், 2வது நீங்க சொல்ற மாதிரி காலேஜுக்கும் சிலபஸா கொண்டு வந்துடலாம், 3வது ஹாஸ்பிட்டல்ல இதை அடாப்ட் பண்ணலாம். ஹாஸ்பிட்டல் அடாப்ட் பண்ணாலே ஆல்மோஸ்ட் ஒரு நிம்மதி வந்து பீப்புள் ஃபீல் பண்ணிடுவாங்க. சோ இதெல்லாம் ஈஸி தான். இதுக்கு வந்து நான் சில ஸ்டெப்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். பட் உங்களுக்கு உங்க மூலியமா யாராவது எனக்கு வாலண்டியர் பண்றீங்க, எனக்கு வந்து ஹெல்ப் பண்றீங்கன்னா ஐ அம் ஹாப்பி. தேங்க் யூ மேம். அந்த சைக்கோதெரபி சர்டிபிகேட் அது எப்படி கோர்ஸ் மாதிரியா எப்படி மேம்? அது கொஞ்சம் டீடைல்ஸ் சொல்லுங்க. அது கோர்ஸ் மாதிரி தாங்க. அதுக்கு சிலபஸ் இருக்கு, அதை நீங்க படிக்கிற மாதிரி இருக்கும். படிச்சதுக்கு அப்புறம் நாங்க வந்து உங்களுக்கு உங்களோட சர்க்கிள்ல நீங்க ஹெல்ப் பண்ண முடியும். இது ஆன்லைன்ல அவைலபிளா மேம்? சைக்கோதெரபிங்கிறது ஆன்லைன்ல அவைலபிள்ங்க. ஓகே மேடம், குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங், சொல்லுங்க. நான் ஸ்ரீலங்கால இருந்து பேசுறேன் மேடம். எனக்கு வந்து இந்த கிளாஸ்ல கண்டினியூ பண்ண முடியல மேடம். நான் உங்களோட வீடியோஸை தான் பார்த்து அதுல இருக்க தெரப்பிஸை கொஞ்சம் செஞ்சு பார்த்தேன். அது செய்யற நேரம் எனக்கு சரியான தலைவலியா இருக்கு மேடம். அது செய்ததுக்கு பிறகு நான் எதுவும் தவறா பிழையான மெத்தட்ல செய்தானான்னு தெரியல. தலைவலிக்கு கோபம் கூட வர்ற மாதிரி, அந்த மனசுல அடக்கி வச்ச கோபம் எல்லாம் வெளிப்படுற மாதிரி எனக்கு இருக்குது. அப்ப அதை நான் அப்படியே ஸ்டாப் பண்ணேன். இந்த கிளாஸ்ல ஜாயின் பண்ண கிடைச்சிச்சு, அதான் ஜாயின் பண்ணேன். ஏன் அந்த மாதிரி இருக்குன்னு எனக்கு தெரியல. உங்களுக்குள்ள நிறைய இருக்குங்க, அதை பேசணும். நீங்க அது யார்கிட்டயா பேசணும். நீங்க அந்த வாலண்டியர்ஸ் இருக்காங்களே அவங்கள்ட்ட கூப்பிட்டு பேசிட்டீங்கன்னா கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும். அதுக்கப்புறம் நீங்களே ட்ரை பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஐடியா கிடைக்கும். இன்னொன்னு எனக்கு தெரிஞ்சு நீங்க அந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ணணும். மெடிடேஷன்றதை தாண்டி அந்த டெக்னிக் இருக்கு இல்லையா, அந்த தாட்ஸ் அதெல்லாம் நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா அந்த கோபம் வராது. சரி மேடம், தேங்க்யூ. ஓகேங்க, தேங்க்யூ. ஸோ வேற யாராவது நீங்க எந்த ஊரு, உங்களோட மெத்தட் மக்களுக்கு எடுத்துட்டு போறதுக்கு என்ன தோணுதுங்கிறது ஷேர் பண்ணுவீங்க மேம்? சொல்லுங்க. நான் தங்கம் பேசுறேன் மேம், காஞ்சிபுரத்துல இருந்து. சொல்லுங்க தங்கம். மேம், நான் ஒரு குரூப்ல இருக்கேன் மேம், வீவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப் மேம், உமன் ஆண்டர்பிரினர் வெல்ஃபேர் அசோசியேஷன். அந்த குரூப்ல இருக்கேன். அதுல வந்து ஒரு 1000 மெம்பர்ஸ்க்கு மேல இருக்காங்க மேம். அது எப்படின்னா, இப்ப வந்து அந்தந்த ஒரு 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 ஊருக்கு வாலண்டியர் மாதிரி இருப்பாங்க மேம். அவங்க வந்து ஏதாவது தொழில் செய்யணும் அப்படின்னு சொன்னா அவங்க அந்த ஹெட் ஒருத்தவங்க இருப்பாங்க, கிருஷ்ணன் சொல்லிட்டு, அவங்க வந்து ஆர்கனைஸ் பண்ணுவாங்க. அவங்க வந்து லோனு எல்லாம் அரேஞ்ச் பண்றது அந்த மாதிரி இதெல்லாம் பண்ணுவாங்க மேம். அப்புறம் ஒரு விவானே ஒரு குரூப் இருக்கு. அதுல வந்து இப்ப ஒரு நாளைக்கு ஒரு விளம்பரம் போடணும். இப்ப நம்ம 500 பேர் இருந்தவங்கன்னா ஒரு விளம்பரம், நம்ம ஏதாவது இப்ப சாரி பிசினஸ் பண்றோம் அப்படின்னு சொன்னா அதை வந்து நம்ம போஸ்ட் பண்ணணும். அதுல குரூப்ல இருக்கிறவங்க யாருக்கு என்ன வேணும், அதே மாதிரி ஒரு ஊர்லயும் இருக்காங்க மேம். எனக்கு இதுல நம்ம இது பண்ணுனா கண்டிப்பா அது நிறைய பேரை ரீச் ஆகும்னு தோணுது மேம். ஓகே ஓகே, சூப்பர் தங்கம். சோ இது ஒரு சோர்ஸ் இல்லையா, இந்த மாதிரி ஃபாரம் மூலியமாவே எடுத்துட்டு போலாம் அப்படிங்கிறது. ஓகே, சொல்லுங்க. டிராவல்ல இருக்கேன், அதான் கிளாஸ்ல அட்டெண்ட் பண்ண முடியல, சாரி. டிராவல்லே கேட்டு கிளாஸ் இது பண்ணிருக்கேன். பேசுறதுக்கு சின்ன டைம் கிடைச்சது, அந்த பிரேக்ல பேசுறேன். ஹவுஸ் வைஃப் தான். ரிலேஷனோடயே 36 வருஷம் வாழ்ந்துட்டேன். இப்ப 2 பசங்களை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன். எனக்குன்னு இனி வாழணும் அப்படின்ற ஒரே குறிக்கோள் தான்.
ரொம்ப ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா தான் இருந்தது அந்த ரிலேஷனை மேக்கப் பண்றது வைக்கிறது. இதுக்கு இடையில நிறைய பிசினஸ் பண்ணுவேன். நாங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபுட் பேஸ்ட் ஃபேமிலி. எங்களோட சொசைட்டி, எங்களோட கம்யூனிட்டி எல்லாமே ஃபுட். எங்க நீங்க ஹோட்டல் பார்த்தாலும் எங்களோட பீப்புளா தான் இருப்பாங்க. அதனால எனக்கு எல்லா ஃபுட் வெரைட்டிஸும் இடியாப்பம் வீட்ல இருந்து பண்ணி கொடுப்பேன். பருப்பு பொடி, இட்லி பொடி ஹோட்டலுக்கு எங்க ஹோட்டலுக்கே கொடுப்பேன். கொரோனாக்கு அப்புறம் ஹோட்டல் க்ளோஸ். பையன் ஒரு ஹோட்டல் வச்சிருந்தான், அதுவும் க்ளோஸ் பண்ணிட்டோம். அதனால இப்போ வந்து எனக்கா நான் ஒண்ணு பண்றேன், இவங்ககிட்ட பெர்மிஷன் வாங்கி நான் ஒரு வழியா ஒரு 6 months முன்னாடி ஒரு சின்ன ஷாப் மாதிரி குழம்பு கடை, கோயம்புத்தூர்ல ரொம்ப ஃபேமஸ்ல, மதுரையில அது மாதிரி பண்ணணும்னு ஒரு 6 years நான் ரொம்ப இவங்க கிட்ட ஸ்ட்ரகிள் பண்ணி ஓபன் பண்ணேன். நான் கடை ஏரியா சரியில்லை, என்ன சொல்ற ரொம்ப சீப்பா இருந்ததா, என்னோடது பூரா நல்ல பிரீமியரா கவர் எல்லாம் போட்டு பிராண்டா நல்லா பண்ணிருந்தேன். அது அப்படியே ஒரு மாதிரி நல்லா ஆயிடுச்சு. அக்டோபர் 2 மாசமா ஓட்டுனேன். இப்ப மூடி வச்சிருக்கேன். இப்ப மெயின்ல ஒரு இது பார்த்திருக்கேன் ஷாப். என்னோடதுல வந்து என்ன ஐட்டம் ஈஸியா கிடைக்காதோ, அல்வா, இடியாப்பம் எல்லாம் கஷ்டப்படுவாங்க அந்த வெரைட்டி செய்யறதுக்கு. ரெடிமேட் ஃபுட், இட்லி பொடியிலேயே 4-5 வெரைட்டி, சாம்பார் பொடி, ரசப்பொடி, இப்படி எல்லாமே வச்சிருக்கேன். எஃப்எஸ்ஐ போட்டு நான் அடுத்த கட்டமா இதுல ஸ்விக்கி ஜொமேட்டோல போட்டு செய்யணும்னு வச்சிருக்கேன். ஆனா எனக்கு இன்னும் பார்க்க 2 பசங்களுக்கு குழந்தை இல்லையா, அம்மான்னு திருப்பி என்கிட்ட தான் வந்திருக்காங்க. எங்க ஒய்ஃப் எல்லாம் ஸ்ட்ரெஸ்ஸா இருக்காங்க. நீங்க நல்ல கூல் பர்சன்னால நீ தான் இந்த ட்ரீட்மெண்ட் இதுக்கெல்லாம் இது பண்ணணும் அப்படின்னு. இப்ப நேற்று சந்திரிகா மேம் சொன்ன மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த இதுக்குள்ளேயே உழண்டுகிட்டு இருக்கோமே, அப்ப நமக்குன்னு இன்னைக்கு இதோட இதுக்காக தான் நான் இதுக்குள்ள ஜாயின் ஆனேன். எனக்குன்னு ஒண்ணு வேணும், பினான்சியல் ஃப்ரீடம் ஃபர்ஸ்ட், பிளஸ் ஸ்ட்ரெஸ்ஃபுல். நான் ஸ்ட்ரெஸ் இல்லாம வாழ்ந்துடுவேன், அந்த பயத்தையும் போக்கணும்ல, அப்பதான் நான் வெளியே வருவேன். எனக்கு அந்த என்ன சொல்ற வெக்கப்படுற குணம் இருக்கு. இப்ப ஏன் இந்த ஃபேமிலியோட வெளியில போனாலும் அந்த பிரேக்ல தான் அவங்களை கூப்பிடுறேன். அந்த வெக்கத்தையும் நான் உடைக்கணும், அதுக்காக தான் நான் வந்தேன். தேங்க்யூ மேம். தேங்க்யூ சோ மச். பரவாயில்ல, நல்ல ஒரு முயற்சி எடுத்திருக்கீங்க. உங்களுக்குன்னு ஒண்ணு நீங்க அமைச்சுக்குவீங்க, நல்லா இருக்கும் லைஃப். தேங்க்யூ தேங்க்யூ மேம். மேம் வணக்கங்க மேம். மேம் நான் ஹேமா சேலம்ல இருந்துங்க மேம். இது இன்னும் யாருக்கு கொண்டு போலான்னு பார்க்கும்போது நிறைய செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ் எல்லாம் இருக்காங்க இல்லைங்க மேம். அது பேங்க்ல லோன் வாங்குறாங்க. பட் அவங்களுக்கு சரியான ஒரு ஃபோக்கஸ் இல்லாம, தெளிவு இல்லாததுனால வந்து அவங்க அப்படியே நடுவுல பிரேக் ஆகி நிக்கிறத பார்க்க முடியுதுங்க மேம். சோ இப்ப வந்து அந்த பேங்கோட சீஃப் இருப்பாங்க இல்லைங்களா, அவங்கள இது பண்ணி அவங்களுக்கு எல்லாம் ஒரு இது ஆர்கனைஸ் பண்றோம் அப்படிங்கும் போது அவங்க இன்னும் ஃபோக்கஸ்டா யோசிச்சு அவங்களுக்கு எல்லாம் ஒரு ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் கொடுக்க முடியும். ஏன்னா வந்து எல்லாம் அந்த சிரமப்படுறவங்க தான் அங்க வராங்க, பட் சரியான ஃபோக்கஸ் இல்லாம பாதியிலேயே பிரேக் ஆயிடுறாங்க. சோ அந்த ஒரு ஐடியாவும் தோணுதுங்க மேம். ஓகே ஹேமா, தேங்க்யூ. ஸோ இதெல்லாமே நம்ம முயற்சி பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்து மார்ச் எண்ட்ல வந்து ஒரு பேட்ச் இருக்கு. அதுல ஆல்மோஸ்ட் ஒரு 2 to 5,000 பீப்புள் அது உள்ள வர மாதிரியான ஒரு செட்டப் நாங்கள் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ அது வந்து எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் வருவாங்க. அதுக்கப்புறம் ஃபர்தர் செஷன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன டீம்ல இருக்கவங்க தான் ஹேண்டில் பண்ணுவாங்க. அது வந்து க்ரௌடுக்கு தகுந்த மாதிரி. ஆனால் நம்ம நெக்ஸ்ட் 1 year வந்து கண்டிப்பாக ஃப்ரீ செஷன்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் எந்த பேட்ச்ல வந்தீங்கனாலும் பீப்புளை கொண்டு வந்து உள்ள ஆட் பண்ண முடியும். ஓகே, ஸோ இப்போ என்னன்னா இன்னைக்கு 9th day அப்படிங்கிறதுக்கான ஒரு சில ப்ராக்டிஸ். 9th day இல்ல 8th day வரைக்கும் என்ன தெரிஞ்சிருப்போம், நிறைய விஷயத்த நீங்க வாங்கியிருக்கலாம். பட் அடுத்தடுத்த டேல எல்லாமே மாறிடுச்சா அப்படின்னா, மாறினது சொன்னது வரைக்கும் எனக்கு ஒரு ஹாப்பினஸ். ஏன்னா ஆக்சுவலா இந்த டெக்னிக் வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். பட் சில நேரம் சில பீப்புளோட மைண்ட் செட் பிளஸ் மைண்ட் செட்னு சொல்றதை விட அவங்களோட அந்த சஃபரிங்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், அவங்களோட சஃபரிங்ஸ் தகுந்த மாதிரி டேக்ஸ் டைம், கொஞ்சம் ப்ராசஸ் பண்ணி ஸ்லோவா ரெக்கவர் ஆவாங்க. ஆனாலும் இதுதான் சொல்யூஷன், ஃபைனல் இதுதான், இதை தாண்டி எதுவுமே இல்லை. நம்ம எங்க போனாலும் எவ்வளவு போராடினாலும் அதெல்லாம் ரெண்டாவது. ஸோ இதுதான் சொல்யூஷன். மற்றதெல்லாமே வந்து நீங்க ஒரு ஆறுதலுக்காக நம்பிக்கைக்காக அந்த இடங்கள்ல இருக்கலாம். ஆனா நமக்குள்ள போயிட்டு நம்ம வேலை செஞ்சு நம்ம பார்க்கும்போது இது மட்டும்தான் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இது டைம் எடுத்து கூட நீங்க ஒர்க் பண்ணி பாருங்க, நல்லாவே ரிசல்ட் இருக்கும். இப்போ என்னன்னா இப்போ காம்னஸ், ஓகேங்களா. இப்ப இந்த மாடல் வந்து என்னன்னா கான்ஷியஸ் அப்படிங்கிறது தான் இப்ப நாங்க கிரியேட் பண்ண அந்த மாடல். காம்னஸ், கான்ஷியஸ்னஸ். காம்னஸ் அப்படின்னா எப்படி வரும் அப்படின்னா, நம்மளையே கவனிக்கும் போது டக்குன்னு பிரீத்திங், பாடி, நிறைய சிந்தனை வந்துச்சுனாலும் இங்க பிரச்சனை தான். டக்குன்னு சிந்தனையை ஸ்டாப் பண்ணிடணும். நிறைய சிந்தனை யூஸ் ஆக மாட்டேங்குது. ஸோ உடனே வந்து ஸ்டாப் பண்ணணும், சிந்தனையே வேண்டாம். அப்போ உடனே பிரீத்திங் கவனிக்கணும், பாடி ஃபோக்கஸ் பண்ணணும்.
அந்த காம்னஸ் வந்துடும். ஆனா இந்த இடத்துல என்னன்னா கான்சியஸ்னஸ் அப்படின்ற ஒரு டாபிக்ல அப்படின்னா என்னன்னா அந்த உணர்வு நிலைக்கு வருது. இப்ப அந்த உணர்வு நிலை இப்ப வந்து என்னாச்சு, திடீர்னு போறீங்க, உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா வருது, உங்க வீட்டுல இருக்கவங்க வந்து அதெல்லாம் வேண்டாம், அதெல்லாம் ஒத்து வராது அப்படின்னு சொல்றாங்க. உடனே நீங்க அந்த இடத்துல என்ன பண்ணணும்னா சென்டென்ஸா கிரியேட் பண்ணும். ஃபர்ஸ்ட் உங்களுக்குள்ள நீங்க காம் பண்றதுங்கிறது அது ஒரு விஷயம். ஸ்லோவா நீட் பேஸ்ட்ல மாத்துறதுங்கிறது ஈஸி கிடையாது. இல்ல இவங்க இப்படி சொல்றாங்க, இதுக்கு பதிலா என்ன சொல்லணும் அப்படிங்கறதெல்லாம் ஈஸி கிடையாது. உடனே வந்து அஃபர்மேட்டிவ் சென்டென்ஸ் சொல்லுவோம். நமக்குள்ள ஒரு விஷயத்த கொண்டு போயிட்டு சமநிலைப்படுத்திடணும். நான் அமைதியா இருக்கேன். ஃபர்ஸ்ட் பிராக்டிஸ்ல நான் ஐ எம் காம். இந்த ஐ எம் காம் அப்படிங்கிற சென்டென்ஸ் உங்களுக்குள்ள ஆழமா எடுத்துக்கோங்க. ஐ எம் காம், நான் அமைதியா இருக்கேன். நான் அமைதியா இருக்கேன்னு வச்சுட்டு சூழலை கவனிங்க. இப்ப வந்து உங்கள்கிட்ட வந்து ஒருத்தர் சொல்றாங்க, இதெல்லாம் உனக்கு ஒத்து வராது, இதெல்லாம் உனக்கு தெரியாது, இதெல்லாம் பண்ண வேணாம் அப்படிங்கிறாங்க. இப்ப நான் அமைதியா இருக்கிறதுனால இவங்க என்கிட்ட என்ன சொல்ல வராங்கன்னா, நீ எல்லாமே முடியும்ன்றத அவங்க நம்ப ஆரம்பிக்கிறாங்க. இப்ப நான் அமைதியா இருக்கிறதுனால அவங்க என் மேல ஒரு கான்பிடன்ஸ் வந்து உருவாகுது. அப்படிங்கிற மாதிரி சென்டென்ஸை லிட்டரலா வந்து செல்ஃப் டாக் உங்களுக்குள்ள பேச ஆரம்பிக்கணும். நீங்களே பேசணும். நான் ரொம்ப அமைதியா இருக்கேன். உங்களுக்குள்ள நீங்க தான் பேசிக்கணும். நான் ரொம்ப அமைதியா இருக்கேன். அந்த அந்த அமைதியா இருக்கேன்றத சொல்லிட்டு அந்த சூழல் என்னவோ அந்த சூழலை மாத்தி அமைக்கிறதுக்கு மாதிரி ஒரு சென்டென்ஸை கிரியேட் பண்ணும். இது வந்து அஃபர்மேஷன்ஸ். நீங்க வந்து உங்களையே நீங்க நார்மல் பண்றதுக்காக சொல்லக்கூடிய வார்த்தைகள். இப்ப ஃபர்ஸ்ட் பிராக்டிஸ்ல நம்ம என்ன சொன்னோம், பாடி ஸ்கேன், உங்களோட டோ டு ஹெட் நீங்க கவனிக்கணும்னு சொன்னோம் இல்லையா. இப்ப எல்லாருமே என்ன பண்ணுங்கன்னா உங்களோட டோ டு ஹெட் நீங்க கவனிச்சு பாருங்க. உங்களோட கால் விரல்ல இருந்து தலை வரைக்கும் அப்படியே ஸ்லோவா, நான் பேசும்போதே நீங்க அப்படியே ஸ்லோவா கவனிச்சு பாருங்க. இதைய வந்து உங்க வாழ்க்கை முழுக்க நீங்க எடுத்துட்டு போகணும். எப்பவுமே ஒரு பதற்றம் வந்துருச்சு, நிறைய யோசிக்கிறோம்னாலே ஏதோ ஆபத்து, நிறைய யோசிக்க கூடாது. அப்படியே உங்களை கவனிச்சுட்டு அந்த அந்த இடத்துல ஒரு சென்டென்ஸ் சொல்லணும். என்ன சூழலோ அதுக்கு தகுந்த மாதிரி சென்டென்ஸ் சொல்லணும். இப்ப வந்து திடீர்னு ஒரு பாடிலி டிஸ்கம்ஃபர்ட் ஏற்படுது, நான் அமைதியா இருக்கேன், அதனால என்ன உடல் வந்து ஆரோக்கியமா இருக்க மாதிரி எனக்கு தோணுது. அவ்வளவுதான். இந்த சென்டென்ஸை கரெக்டா பயன்படுத்தணும். அவ்வளவுதான். இந்த இடத்துல வந்து ஒரு சேஞ்சஸ் வரும். ஓகேங்களா? சோ இது வந்து ஃபர்ஸ்ட் ப்ராக்டிஸ். ஐ மீன் டே 1ல உங்களுக்கு சொல்லி கொடுத்ததை உங்க வாழ்க்கையில அப்ளை பண்றதுக்கான ஒரு முறை. இதை வந்து நீங்க ஞாபகம் வச்சுக்கும் போது எந்த சூழலுமே உங்களுக்கு மீறி நடந்துராது. உங்களுக்குள்ள அந்த நிம்மதியை வந்து நீங்க ஃபீல் பண்ணலாம். ஓகே, இதை சொல்லும் போதெல்லாம் ஃபர்ஸ்ட் வந்து லைஃப் எதுக்கு அப்படின்னா செலிப்ரேஷன். செலிப்ரேஷன் அப்படின்னா கொண்டாட்டம். கொண்டாடுறதுதான் இந்த வாழ்க்கை. எதை ஒன்னே கொண்டாடணும், என்ன நடந்தாலும் கொண்டாடணும். சோ அந்த கொண்டாட்டம் வந்து இருந்துகிட்டே இருக்கும் எப்பவுமே. அப்ப இந்த எனக்குள்ள ஒரு அமைதியா இருக்குன்னு நீங்க சொல்லும் போது அது என்ன சூழலோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த சூழலை மாத்தி என் அமைதி இதை எனக்கு கொண்டு வந்து சேர்க்குது அப்படிங்கறத நீங்க உங்களுக்குள்ள ஃபீல் பண்ணி பார்க்கும்போது இந்த இடத்துல ஒரு செலிப்ரேஷன் இருக்கும். என்ன செலிப்ரேஷன் அப்படின்னா எதுவுமே உங்க கண்ட்ரோல் தான் அப்படிங்கறத அந்த இடத்துல செலிப்ரேஷன். ஸ்லோவா வந்து இந்த இடத்துல நம்ம மெடிடேஷன் இப்ப நம்ம பிராக்டிஸ் பண்ணும் போது அது உங்களுக்கு தெரியும், அந்த கிராட்டிடியூட் ரிலேட்டட்ல வரும். இதை யார் கொண்டு வரா, அந்த அமைதி யாரு கொண்டு வரா? உங்களுக்குள்ள அந்த கண்ட்ரோல் தானே, அது உங்களுக்குள்ள இருந்து தானே வெளியில வருது. அது யாருமே, அது மேபி அது ஒரு லேர்னிங்கா இருக்கலாம், ஆனா அது உங்களுக்குள்ள இருந்து வருது. அதுக்கு ஒரு கிராட்டிடியூட நீங்க ஃபீல் பண்ணும். பரவாயில்ல, நான் நினைச்சபடியே எனக்குள்ள அந்த அமைதி நான் கொண்டு வந்துட்டேன் அப்படின்னு உங்களுக்குள்ள போயிட்டு அது ஒரு கிராட்டிடியூட். உங்களுக்கே நீங்க நன்றி சொல்லிக்கிறது, உங்களையே நீங்க ஃபீல் பண்றது, இதை வந்து ரெகுலரா நீங்க பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸ்லோவா ஐ எம் காமோட இன்னொரு சென்டென்ஸ் ஆட் பண்றீங்க. ஐ எம் ஹாப்பி, நான் சந்தோஷமா இருக்கேன். இப்ப இந்த இடத்துல என்னன்னா 2வது செஷன்ல நம்ம என்ன சொன்னோம்னா உங்களோட சென்சேஷன் ஒண்ணு இருக்கு. உடல் வந்து எங்கேயாவது படும்போது உணர்வுகளை ஃபீல் பண்ணும். ஒரு பொருள் எடுக்கிறீங்க, காய்கறி கட் பண்றீங்க, அந்த இடத்துல என்ன நடக்குது, நீங்க எதெல்லாம் டச் பண்ணிருக்கீங்க, ஒரு அரிசி பருப்பு எல்லாம் வாஷ் பண்றீங்க, அதெல்லாம் உங்க கையில படுது இல்லையா, அதெல்லாம் சென்சேஷன், உணர்வுகள். சோ இந்த மாதிரி கால் தரையில பட்டிருக்கு, ஐலிட்ஸ் கண் இமைகள், ஐலிட்ஸ் ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆகுது, அவங்களோட பிரீத் உங்களுக்குள்ள போயிட்டு வந்துட்டு இருக்குது, உங்களோட டங்க் மேல கீழே டச் ஆகுது, உங்க டீத் வந்து நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா அதுவுமே டச் ஆகிதான் இருக்கும், உங்க லிப் ஒன்னொன்னு டச் ஆயிருக்கும், உங்களுக்குள்ள ஏதாவது சவுண்ட்ஸ் போயிட்டே இருக்கும், அது ஒரு சவுண்ட்ஸ், அது ஒரு சென்சேஷன். இதே மாதிரி உங்க ஏதாவது ஒரு சின்ன காற்று மாதிரி ஏதாவது உங்களை பட்டு உங்களை நகர்ந்து போகும். சோ இந்த மாதிரி நம்ம உடல் முழுக்க ஏதாவது சென்சேஷன் இருக்கும். அதை அடிக்கடி நீங்க ஃபீல் பண்ண ஆரம்பிச்சு நீங்க அந்த இடத்துல வந்து அந்த ஹாப்பினஸ், இப்ப நான் சொல்லும் போது எல்லாருமே ட்ரை பண்ணுங்க, அதை ஃபீல் பண்ணுங்க. உங்களோட கை எங்க இருக்கு, கால் எங்க இருக்கு, ஒவ்வொரு விரலும் எங்க இருக்கு. இப்ப எக்ஸாம்பிளுக்கு இப்ப 2 கை இப்படி வச்சிருந்தீங்கன்னா
இந்த கைக்குள்ள படுற விரல் உணர்வு அதையும் கவனிங்க, இந்த கை எப்படி பட்டிருக்குன்றதையும் கவனிங்க. ரொம்ப டீப்பா போய் ஃபீல் பண்ணுங்க. வேற என்னெல்லாம் உங்களுக்குள்ள கவனிக்க முடியுதுங்கிறத ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. அப்படியே ஸ்லோவா உங்களுக்குள்ள வந்து சொல்லி பழகிறது. நான் மகிழ்ச்சியா இருக்கிறேன், ஐ எம் ஹாப்பி. நான் மகிழ்ச்சியா இருக்கிறதுனால இந்த சூழல் வந்து எனக்கு முடிவை வந்து எனக்கு ஃபேவரா மாத்தி அமைக்குது அப்படின்னு நீங்க சொல்லணும். இத எல்லா சென்டென்ஸுமே நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்லோவா எந்த சென்டென்ஸ் அந்த இடத்துல உங்களுக்கு வந்து இயல்பா வருதோ அதை உங்க வாழ்க்கையில நீங்க பயன்படுத்த ஆரம்பிச்சிடலாம். ஒவ்வொரு சென்டென்ஸையும் சொல்லிடுறேன், கொஞ்சம் எழுதி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து நான் அமைதியா இருக்கேன். ரெண்டாவது ஐம் ஹாப்பி, நான் சந்தோஷமா இருக்கேன். மூணாவது ஐ அக்செப்ட், என்னால எதையுமே ஏத்துக்க முடியுது. நாலாவது ஐம் மைண்ட்ஃபுல், நான் எந்த இடத்துலயும் ஒரு நிலையில இருக்கேன், ஐம் மைண்ட்ஃபுல். அஞ்சாவது ஐ ஹாவ் அன் எனர்ஜி, எனக்கு ஆற்றல் இருக்கு. இதை நீங்க சொல்லிக்கணும், பேசணும். நீங்க செல்ஃப் டாக்க வந்து பயன்படுத்த ஆரம்பிக்கணும். உங்களுக்குள்ளேயே பேசிக்கிட்டே இருக்கணும். எனக்கு ஏதோ எனர்ஜி இருக்கு மாதிரி இருக்கு, ஐ ஹாவ் அன் எனர்ஜி அப்படின்னு நீங்க சொல்லணும். ஆறாவது ஐ பிலீவ், நான் நம்புறேன், என்னால நம்ப முடியுது, என்னோட நம்பிக்கை எல்லாமே எனக்கானதா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லணும். அதுக்கு அடுத்தது வந்து எந்த இடத்துலயுமே எனக்கு வந்து எனக்குள்ளேயே ஒரு கைடன்ஸ் இருக்கு, அதுவே எனக்கு போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லணும். இது எல்லாமே நீங்க அட்டன் பண்ண செஷன் தான். இந்த ஒவ்வொரு செஷன்லயும் இந்த கான்செப்ட் தான் நீங்க தெரிஞ்சிருக்கீங்க. இது எல்லாத்தையும் நீங்க பிராக்டிஸ் பண்ணும் போது என்ன ஆகும் அப்படின்னா, ஏதோ ஒரு சூழல் பதற்றமாகும் போது இந்த வார்த்தையை கொண்டு போய் கரெக்டா வச்சு அஃபர்மேட்டிவ் சென்டென்ஸா உங்களுக்குள்ள சொல்லி பழகணும். நான் அமைதியா இருக்கேன், எனக்கு சந்தோஷமா இருக்கு, எனக்கு என்னன்னா எல்லாமே ஏத்துக்க முடியுது, இந்த சூழலுமே நான் ஏத்துக்கிறதுக்காக தான் எனக்கு வருது, நான் ஏத்துக்கிட்டனாலே நான் என்ன நினைச்சனோ அதான் நடக்க போகுது அப்படின்னு உங்களுக்குள்ளேயே நீங்க பேசிட்டே இருக்கணும். நிறைய பேசலாம். அந்த பேச பேச இந்த காம்னஸ் பிராக்டிஸையும் உங்களுக்குள்ள ஞாபகம் வச்சுக்கணும். இப்ப ஃபர்ஸ்ட் பாடி ஸ்கேன், ரெண்டாவது பாடி சென்சேஷன், மூணாவது அக்செப்டன்ஸ், கைகளை டைட் பண்ணிட்டு ரிலாக்ஸ் பண்றது. அதெல்லாம் நீங்க அங்கங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்க செஞ்சு பழகும் போது எல்லாமே உங்களுக்கு இயல்பாவே உங்களுக்குள்ள அந்த காம்னஸ் நீங்க பில்ட் பண்ணி ஸ்லோவா அந்த சென்டென்ஸையும் பேசும்போது உங்களுக்கான ஒரு செலிப்ரேஷன் இருந்துகிட்டே இருக்கும். எதையுமே உங்களால கொண்டாட முடியும், எந்த செகண்டுமே அனுபவிக்க முடியும். ஒரு செகண்ட் உங்களை விட்டு போகுது அப்படின்னா, இப்ப வந்து ஒரு டைம் இருக்கும், ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு ஒரு டைம் ஆகும். அந்த 10 மினிட்ஸ் உங்களுக்கு கடந்து போகும்போது ஒரு அனுபவம் இல்ல, அது மூலியமா உங்களுக்கு ஒரு செலிப்ரேஷன் நடந்திருக்கணும். ஏதாவது ஒரு கொண்டாட்டத்துக்குள்ளதான் நம்ம வாழ்க்கை இருந்துகிட்டே இருக்கணும். அந்த மாதிரி நம்மளையே நம்ம அனுபவிக்கிறதுக்காக இந்த பயிற்சிகள் எல்லாம் நீங்க செய்ய ஆரம்பிக்கணும். ஓகேங்களா? சோ இதெல்லாம் தான் இன்னைக்கு ஃபோக்கஸ். இன்னைக்கு வந்து இன்னொரு சில விஷயமும் இருக்கு. அதாவது அந்த கிராட்டிடியூட் அப்படிங்கிறது, இதெல்லாம் நம்ம பண்ண ஒரு உண்மை தெரிஞ்சிருக்கும். எதுக்கு நம்ம வந்து பண்றோம் அப்படின்னா, முடிவு வந்து என்னன்னா, நமக்குள்ள நடக்கிற வேலைகள், நம்ம உடல் உறுப்புகள் செய்யக்கூடிய வேலைகளுக்கு தேவை வந்து நம்ம கொடுக்குற அந்த காம்னஸ். அப்ப நம்ம உடல் ஆரோக்கியமா இருக்கு அப்படின்னாலே அதுக்கு காரணம் நம்மளோட மனசு வந்து நிம்மதியா இருக்குன்றது. அப்போ ஒவ்வொரு இடத்துலயும் நம்ம உடலை கவனிச்சு நம்ம ஒரு கிராட்டிடியூட்னா என்னோட கை நல்லா வேலை செய்யுது, சோ எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, சோ என்னோட கைகளுக்கு நான் நன்றி சொல்றேன், என் கால்களுக்கு நான் நன்றி சொல்றேன், என்னோட கண்களுக்கு நான் நன்றி சொல்றேன் அப்படின்ற மாதிரி நமக்குள்ளேயே போய் நம்மளையே நம்ம வந்து நன்றி சொல்லி பழகிறது. நீங்க உங்க கையையே நீங்க ஃபீல் பண்ணி நீங்க அந்த நன்றி சொன்னீங்கன்னா உண்மையாலுமே அப்போ ஒரு ஃபீல் உருவாகுது உங்க கைகளுக்கு. கால்களையே ஃபீல் பண்ணி நீங்க உங்க கால்களுக்கே ஒரு நல்ல ஒரு தேங்க்ஃபுல்லா ஃபீல் பண்ணீங்கன்னா அந்த இடத்துல கால்களுக்கு வந்து ஒரு சின்ன ஃபீல் கிடைக்குது. ஏன்னா நீங்க உங்களை கவனிக்க ஆரம்பிச்சிட்டீங்க. சோ அப்படி நமக்குள்ள நம்ம கவனத்தை கொண்டு போய் ஒவ்வொன்றையும் பண்ணோம்னா அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு எனர்ஜி ஒண்ணு ஃபார்ம் ஆகும். உங்களுக்கு பிடிக்கும் அது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இதெல்லாம் நீங்க ரொட்டீனா பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கனாலே கம்ப்ளீட்டா ஒரு சேஞ்சஸ் வரும். ஓகேங்களா? சோ இது சார்ந்து ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்க கேளுங்க. நீங்க சபரி, வணக்கம். ரொம்ப நன்றி மேடம். இப்ப நீங்க பேசுறீங்க மேடம், எல்லா கிளாஸ்லயுமே பணம் இல்லாம வாங்காம நடத்துற ஒரே இந்த சோசியல் ஆக்டிவிட்டி உங்க ப்ரோக்ராம் தான் மேடம். அதுக்கு முதல்ல உங்களுக்கு ஒரு வாழ்த்து தெரிவிக்கிறேன். உங்களோட எல்லாரும் அது மாதிரி கேட்டீங்க. நான் இப்போ ஃபர்ஸ்ட் என் வீட்டுல என் ஒய்ஃபு கிட்ட இந்த 10 நாள் கிளாஸோட ஆப்பை கொடுத்து ஒரு நாள் கேட்படிஞ்ச பார்க்க சொல்லியிருக்கேன். அப்ப எங்க கூட வாக்குவாதம் ஆகிறப்ப நீங்க 2 நாள் பாத்துக்கல, அப்ப 2 நாள் பார்த்து இது மாதிரி பேசினா என்ன அர்த்தம், அப்ப மாறணுங்கிறப்ப சிரிச்சுக்கிட்டே போயிடுறாங்க. அப்பயே அவங்கள்ட்டே ஒரு இது வருது. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மேடம், நேத்து என் பையன் வந்து எக்ஸாம் போறதுக்காக ஸ்கூலுக்கு போறதுக்கு போனான். அந்த பஸ் ஸ்டாண்ட்ல நின்று அவன் வேனுக்கு நின்றுட்டு இருந்தேன். அப்ப என்ன பண்ணிட்டு ஒரு வேன் வந்ததுல இவன் சிபிஎஸ்சி ஸ்கூலு ஆர்டினரி, அதாவது ஸ்டேட் போர்டு வேன்ல போக மாட்டேன், அடுத்த வேன்ல போவோம் அப்படின்னா.
வேணான்னு சொல்லிட்டான். எனக்கு கோவம் வந்துட்டு ஏன்டா அதை ஏறி போயிருக்கலாம்னு சொல்றப்ப சரின்னு சொல்லிட்டு நான் அவனை டென்ஷன் நம்மளும் டென்ஷன் ஆகாம இருக்குன்னு சொல்லிட்டு மனசுல மாத்திக்கிட்டு அடுத்து ஒரு வண்டி வருது. அந்த வண்டியில அவன் ஏறான். ஏறி நம்ம டாட்டா பாபேன்னு சொல்லிட்டு போறான் அப்படின்னு நான் அப்படியே திரும்பி அப்படியே நினைச்சுட்டே இருந்தேன். கொஞ்ச நேரம் ஒரு 8:45 ஆயிடுச்சு. அப்புறம் நீங்க சொன்னீங்க அப்படி நடக்காட்டி நம்ம வந்து அதை அதனால நம்ம வந்து பலவீனம் ஆகக்கூடாது அப்படின்னு நினைச்சது. சரி அது வந்துருவான், அவன் டாட்டா காமிச்சு போயிடுவான், ஏறி போவான்னு நினைச்சுக்கிட்டே இருந்தேன். பட் ஆனா வண்டி வரல. திடீர்னு ஒருத்தர் வண்டி நிப்பாட்டி என்ன ஸ்கூலுக்கு போறீங்க, மணிதான் 8:45 இருந்துச்சு, நான் விட்டுறேன்னு சொல்லி ஏறி அழைச்சிட்டு டாடா சொல்லி அனுப்பிட்டாரு. எனக்கு பெரிய ஆச்சரியமா இருந்துச்சு. அது ஒரு சக்சஸ் மேடம். அப்புறம் இப்ப என்னன்னா அந்த பையனுக்கு எப்படின்னா மேடம், உங்க இதை நான் கிளாஸ் பார்த்தப்ப இப்ப பல்லு அவனுக்கு வந்து கூட இருக்கு, 2 பல்லு மேலையும் கீழையும் எடுக்கணுங்கிறாங்க. இப்ப இத வந்து நம்ம இதுல இருந்து எப்படி நம்ம எடுக்காம எப்படி அது உள்ள போகுமா இல்ல அதை ரிமூவ் தான் பண்ணி ஆகணுமான்னு ஒரு டவுட் குழப்பம். ஏன்னா நம்ம இதுக்குள்ள போறப்ப சில எதுக்கெல்லாம் நம்ம இது சரியாகும், எதுக்கு சரியாகாதுன்னு ஒரு குழப்பம் வருது இடையில. இது வந்து ஒரு நல்ல ஒரு கேள்விதான். அதாவது சிலது இயல்பா நடக்க ஆரம்பிக்கிறது, அதை நீங்க ஷேர் பண்ணீங்க, அது சந்தோஷம். சிலது நம்ம நினைக்கிறத தாண்டியும் அந்த இடத்துலனே ஒரு புதுசா நமக்கு பலன் கொடுக்குற மாதிரி ஒரு புது நிகழ்வுகளும் உருவாகிறதுங்கிறது நம்மளோட மனம் அமைதியா இருக்கிறதுனால நடக்கிறது. அதுவும் ஒரு சந்தோஷமான விஷயம். இப்ப இது மூலமா எதெல்லாம் சரிப்படுத்தலாம், எதெல்லாம் சரிப்படுத்த முடியாது? ஃபர்ஸ்ட் வந்து எல்லாமே சரிப்படுத்தலாம். அதுல எது இது வரைக்கும் நான் பார்த்திருக்கேன் அப்படின்னா, உடல் சார்ந்த நோய்கள்ல அந்த வலிகள் சார்ந்ததை கம்ப்ளீட்டா ரெக்கவர் ஆயிடுறாங்க. அப்புறம் தைராய்டு, டயபெட்டிஸ், ஹார்ட் இஷ்யூஸ் இதுல இருந்தெல்லாம் வெளியில வந்துடுறாங்க. அப்புறம் வந்து நாங்க ரொம்ப பார்த்தது பற்கள் சார்ந்ததுல, பற்கள் சார்ந்து சில விஷயங்கள் இருக்கு இல்லைங்களா. இதுல ஒரே ஒரு பொண்ணுக்கு நான் இது பண்ணியிருந்தேன். அதாவது அந்த பொண்ணுக்கு என்ன பிரச்சனைனா கேப் இருந்தது அவங்களுக்கு. சோ நான் சும்மா சொன்னேன், அவங்களுக்கு வேற ஏதோ பிரச்சனைக்கா வந்திருந்தாங்க. சோ அப்போ என்ன சொன்னேன்னா, நீங்க பிரஷ் பண்ணும் போதெல்லாம் அந்த கேப் வந்து உங்களுக்கு கனெக்ட் ஆன மாதிரி நீங்க கிரியேட் பண்ணி பாருங்க, எப்பெல்லாம் பிரஷ் பண்றீங்களோ அப்பெல்லாம் பண்ணுங்க அப்படின்னு. அந்த பொண்ணு ஒரு 6 மாசம் கழிச்சு என்னை மீட் பண்ணி அது ஆக்சுவலா கொஞ்சம் சேர்ந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. இப்போ வந்து உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், எப்படி பாசிபிள்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஸ்ட்ரெஸ் இல்லாம இருக்கிற பிரெயின்னாலதான் சில விஷயத்த இன்னொன்னு நம்ம போடுற எஃபர்ட் தான். நீங்க கவனிக்கதான் அது நடக்கும், அதுவெல்லாம் நடக்காது. இப்ப நம்ம கவனிச்சு அதுக்கு பின்னாடி அந்த ஃபீலை கிரியேட் பண்றோம். அந்த ஆக்சுவலா சேர்ந்துட்டா எப்படி பண்றாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நடக்குது. அப்போ நம்ம பற்கள் இப்போ அதை போய் எடுக்கணும் அப்படின்னா ஒண்ணு அப்படியே ரசிக்க கத்துக்கலாம். மேபி டஃபா இருந்துச்சுன்னா அது நீங்க அதை யோசிக்கணும். இல்ல அப்படின்னா என்ன மாற்றம் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க கவனிச்சு பார்க்கலாம். அது ஈஸி கிடையாது. விஷுவலைசேஷன்ன்றது நான் சொன்ன மாதிரி நீங்க அது நடக்கிற மாதிரி உங்களை ஆழமா உட்காந்து மெடிடேட்டிவா நீங்க போய் அதை அப்படியே ஃபீல் பண்ணி பார்க்கும்போது உண்மையாலுமே ரியல் சேஞ்சஸ் நடந்திருக்கு. இது வரைக்கும் நடந்திருக்கு நிறைய பேருக்கு. அதுக்கு நீங்க வந்து உங்களை டெடிகேட் பண்ணணும். காலையில எந்திரிச்சு காமாகறீங்க, அந்த மெடிடேட் பண்ணி முடிக்கிறீங்க, ரொம்ப டீப் ரிலாக்ஸ்டு ஸ்டேட்டுக்கு போயிடுறீங்க. அதுக்கப்புறம் அந்த பற்கள் எப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து நீங்க உங்க மைண்ட்ல கொண்டு வந்து பார்க்கணும். பட் நீங்க அதை செஞ்சுட்டே இருக்கணும். ஒரு 21 days கண்டிப்பா செய்யணும். ஆனா நான் சொல்ற மாதிரி உங்களால செய்ய முடியுமாங்கிறது தான். அந்த அளவுக்கு அதை டெடிகேட் பண்ணீங்கன்னா அது சில சேஞ்சஸ் வருது. இது வரைக்கும் நான் பார்த்திருக்கேன். அது ஈஸியும் கிடையாது. ஆனா வேற என்ன உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கோ அந்த முடிவுகளையும் நீங்க எடுத்துக்கலாம், தப்பு இல்லை. ஓகே மேடம், புரிஞ்சுச்சு மேடம். அதாவது நம்ம அதை ஃபீல் பண்ணி அந்த பல்லு உள்ள போகுது, டெய்லி போகுது நம்ம கொஞ்சம் போகுது. ஓகே மேடம், புரியுது. மனதுதான் எல்லாத்துக்கும். அதாவது இப்ப நீங்க இப்ப கேன்சரே குறையும்னா நம்ம அந்த கேன்சர் தீருதுங்கிற மாதிரி அதை ஃபீல் பண்ணிட்டோம்னாவே குறைஞ்சிடும். அது மாதிரி இது உள்ள போகுதுன்னு போகக்கூடாது. தேவை சார்ந்த கேன்சருங்கிறத நம்ம மாத்திட்டு வேற என்ன நடக்குது அதுல போயிட்டு உடல் மொழி மாற்றம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பெருசா இதெல்லாம் கவனிக்காம விட்டுட்டு நம்மளோட கோல்குள்ள போயிட்டோம்னா ஒரு எங்கேயாவது அங்க எங்கேயும் கவனம் வரும்போது நம்ம பார்க்கும்போது தெரியும். அங்க எங்கேயும் கவனம் வரும்போது நம்மளுக்கு இது நார்மல் ஆகுதுன்னு லைட்டா அந்த ஃபீலை மாத்திரம் வச்சுட்டு உங்க கோல்ல நீங்க டீப்பா போயிட்டீங்கன்னாலும் ஓவர் த பீரியட் ஒரு 1 or 2 years கழிச்சு நீங்க பாத்தீங்கன்னா அது மாறி போயிருது. இது இயற்கை, அதாவது இயற்கையோட அதிசயமே இதுதான். ஃபர்ஸ்ட் வந்து நீங்க ஒரு குழந்தைய ஹாஸ்பிட்டல் ஹார்ட்ல ஓட்டு ஃபர்ஸ்ட் சொல்றாங்க. அப்ப என்னாச்சு அப்படின்னா அவங்க வந்து
டாக்டர்ஸே சொல்லியிருக்காங்க ஹார்ட்ல ஓட்டை இருக்கு, ஆனாலும் கொஞ்ச நாட்கள்ல மறையலாம், இல்லைன்னா சர்ஜரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்க வந்து பதட்டத்துல என்ன பண்றது தெரியாம என்கிட்ட வந்திருந்தாங்க. அப்ப நம்ம இந்த மாதிரி செஷன் எல்லாம் போயிட்டு அதை பத்தி நினைக்கவே வேணாம், ஃபர்ஸ்ட் குழந்தைக்கான வாழ்க்கை, படிப்பு, அது சார்ந்தது மற்றதெல்லாம் நீங்க ஃபோக்கஸ் பண்ணுங்க, அதை பத்தி நினைக்கவே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டோம். அப்புறம் அவங்க மறந்துட்டாங்க. ஒரு 6 வருஷம் கழிச்சு குழந்தை கொஞ்சம் பெருசாயிட்டாங்க, வேற எதுக்கும் செக்அப் போகும்போது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி எல்லாம் ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இப்ப நம்ம கவனிக்காமே விட்டாலும் ஒன்றும் இருக்காது, இருந்தாலும் நம்மளோட ஒரு தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக அவங்க போய் செக் பண்ணியிருக்காங்க, அங்க ஒண்ணும் இல்லை அப்படின்ட்டாங்க. இந்த மாதிரி தேவையில்லாம செக் பண்ணி பாத்துக்கிட்டாலும் ஒரு பெயின் வரும். அதெல்லாம் பண்ணாம இருக்கிறதுக்கு எப்படி முயற்சி பண்ணுவோங்கிறதும் தெரியல எனக்கு. அது நீங்க தான் முயற்சி பண்ணணும். மேம் இப்போ ஒரு ஆக்சிடென்ட் எல்லாம் நடக்குது அப்படின்னா அதுக்கு இப்போ டாக்டர்கிட்ட போகணுமா என்ன, அந்த மாதிரி விஷயம் எப்படி? ஆக்சிடென்ட்ங்களா? இப்போ ரோடு ஆக்சிடென்ட் நடக்குது அந்த மாதிரி டைம்ல? ஆக்சிடென்ட் வந்து நடக்காதுங்க, அதுல நாங்க நிறைய ரிசர்ச் பண்ணிருக்கோம். ஆக்சிடென்ட்லாம் அவ்வளவு சீக்கிரம் நடந்துராது. நீங்க உங்க மைண்ட் வந்து உண்மையாலுமே மைண்ட்ஃபுல்லா இருந்ததுன்னா உங்களுக்கு அவ்வளவு பக்குவம் இருக்கும், பக்கத்துல போய் கூட நீங்க நிறுத்திட்டீங்க அப்படின்னா எதுவும் நடந்துராது. ரொம்ப நல்ல அந்த உணர்வு நிலைகள் இருக்கும் இல்லையா, நீங்க ஆக்சிடென்ட் நடந்தவங்க எல்லாத்தையும் இது வரைக்கும் எடுத்து ரிசர்ச் பண்ணோம்னா அவங்க எங்கேயோ ஒரு இடத்துல அந்த கான்சியஸ்னஸ் மிஸ் ஆகுது. அவங்க வந்து ஏதோ ஒரு பாரமான ஒரு விஷயத்த நினைச்சிருந்திருப்பாங்க, இல்ல ஏதாவது ஒரு பெயின்ஃபுல்லான இன்சிடென்ட்ல போயிட்டு இருந்திருப்பாங்க. நிறைய இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒண்ணு அவங்களை கஷ்டப்படுத்தி இருந்திருக்கும், அந்த செகண்ட்ல தான் ஆக்சிடென்ட் நடக்குது. நடந்துருச்சு, இப்ப என்ன பண்ணலாம்? நடந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணலாம்னா, இப்ப நான் சொல்ற சில ஆக்சிடென்ட்ஸ் நான் பார்த்தது. என்னோட பையனுக்கு வந்து பாத்தீங்கன்னா 1.5 years இருக்கும். இப்ப அவருக்கு 12 வயசு. நாங்க வந்து சென்னை கோயம்புத்தூர்ல ஒரு மாலுக்கு போறதுக்காக நான் போயிட்டேன். என் பையன் என் கையில இருந்தா திடீர்னு வந்து மாமியார் அவங்கள்ட்ட வாங்கினாங்க. அதுக்குள்ள ஒரு ஃபோன் கால்ஸ் வந்துச்சு, அது பேசிட்டு இருந்தேன். திடீர்னு பாத்தீங்கன்னா சவுண்ட் வந்துச்சு, என்னன்னு பார்த்தா அவன் கீழே விழுந்துருக்கான். ஆக்சுவலா அந்த ஸ்டெப்ஸ், அது ஒரு ஃபன் மால் கோயம்புத்தூர்ல இருக்கு, அதுல ஸ்டெப்ஸ் ஏறும்போது அந்த ஷார்ப்பான அந்த ஸ்டெப் வந்து அவன் நெத்தில பட்டிருக்கு. அது எப்படி பட்டுச்சு, விழுந்தானா என்னன்றது எனக்கு தெரியல, அது பட்டுருச்சு. அவ அழுங்க போய் தூக்குறேன், அந்த பிளட் வந்து பாத்தீங்கன்னா பயங்கர ஃபோர்ஸ்டா வெளியில வருது, வேகமா ஒரு பைக்ல இருந்து இந்த சொல்லுவாங்க அந்த அளவுக்கு வேகமா வருது. அப்ப நான் அவனை தூக்கிட்டு நான் என்ன பண்ணேன்னா, நான் தோல்ல போட்டேன், அவர் படுத்துட்டாரு. கொஞ்ச நேரத்துல அவர் தூங்கி இருந்துக்கலாம்னு நினைக்கிறேன். ஆனா அங்க இருக்கிறவங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க, அவங்க வந்து ஏதோ பண்ணாங்க, எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் வேணாம், அவங்களுக்கு பதட்டமா இருக்கும் இல்லையா, அவங்க பண்ணாங்க. என்ன பண்ணாங்கன்னா அங்க ஒரு கர்ச்சீஃப் எடுத்து ஈர துணி பண்ணி அவங்க வந்து தலையில கட்டி விட்டாங்க, அதெல்லாம் பண்ணாங்க. எனக்கு வந்து நான் தூக்கிட்டு நான் ஆட்டோ பிடிச்சி நான் ஆக்சுவலா வீட்டுக்கு வந்துட்டேன். என்னோட டிரைவர் எங்களுக்கு விட்டுட்டு எங்கேயோ போயிட்டாரு. சோ நான் உடனே வந்து ஆட்டோ பிடிச்சி என்ன பண்ணிட்டேன்னா வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்துட்டு அந்த குழந்தைய தூங்க வச்சுட்டேன், அவர் தூங்கிட்டாரு. ஆல்மோஸ்ட் 3 hours பக்கத்துல தூங்கிட்டாரு. சோ நீங்க யாரு மியூட்ல இருக்கீங்களோ, மியூட்ல இல்லையோ அவங்க மியூட் பண்ணிக்கிறீங்களா? அப்ப என்ன ஆச்சுன்னா 3 hours அந்த குழந்தை தூங்கி எந்திரிக்கும் போது எனக்கு அதுக்கு பின்னாடி இருக்க ஃபார்முலா எனக்கு தெரியும் அப்படிங்கறதுனால நான் ஹேண்டில் பண்ணேன். தூங்கி எந்திரிச்சதுக்கு அப்புறம் நீங்க வந்து ஒரு ட்ராமா எப்ப ஏற்படும்னா, நம்மளுக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆகும்போது அங்கெல்லாம் ஒன்றும் நடக்காது. அது ஆக்சிடென்ட் ஆனதுக்கு அப்புறம் நம்மளுக்கு பயங்கள் தான் அந்த இடத்துல அதிகமா இருக்கும், என்ன ஆயிருமோ ஏதாயிருமோ. அப்புறம் நீங்க போய் உட்காந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்க இல்லையா டாக்டர்கிட்ட என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு, இதெல்லாமே மூளைக்கு பாதிப்பு, இதெல்லாம் பண்ணக்கூடாது. சோ நான் வந்து ஹாஸ்பிட்டலுக்கே போல, நான் போனேன், வீட்டுக்கு போய் தூங்க வச்சுட்டேன். எந்திரிச்சதுக்கு அப்புறம் அந்த குழந்தைக்கு நினைவுகள் இருக்காது இல்லையா, என்ன நடந்துச்சுன்னா. சோ அவங்களுக்கும் நம்ம சொல்லி, நீங்க சப்போஸ் ஹாஸ்பிட்டல் போயிருந்தீங்கன்னா இது விளக்கணும், இதுதான் அந்த குழந்தைக்கு ட்ராமாவா மாறும், இதுதான் பிரச்சனை. நான் அந்த குழந்தைக்கு என்ன நடந்ததுன்னு தெரியல, நான் மத்தவங்கள்ட்டையும் அதை பத்தி பெருசா ஷேர் பண்ணல, அவ்வளவுதான். இப்போ ஒரு கொஞ்ச நாள் கழிச்சு அவங்களுக்கு ஆனா அந்த இதெல்லாம் இருந்துச்சு, அதுவா அது நம்ம பாக்குற விதம் தான், நம்ம அதை கண்டுக்கவே இல்லைன்னா அதுவா சரியா போயிடும், அதுவா சரியாயிடுச்சு. இப்போ இந்த மாதிரி நீங்க பெரிய ஆக்சிடென்ட் சொல்றீங்க, ஒரு பெரிய லெவல்ல ஆக்சிடென்ட், அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் நடக்காதுங்க, அதுதான் சொல்ல வர்றது. நடந்துருச்சுன்னா இதே மாதிரி மனநிலையை வச்சுக்க முடியுமா? நீங்க யோசிச்சு பாருங்க. இப்ப வந்து நீங்க ஒரு பெரிய மலை மேல இருக்கீங்க, நீங்க அங்க விழுந்துருவோன்றது அந்த பயம் வரும்போதுதான் உடம்பு ஒரு மாதிரி ஆகும். விழுந்தாலுமே உங்க மனசு உங்க கண்ட்ரோல்ல இருக்குன்னா ஒண்ணும் ஆகாது. விழுந்துட்டீங்க, ஆனாலும் உங்க மனச வந்து நீங்க அந்த இடத்துல எதுக்கு உள்ளேயும் விடாம வச்சிருக்கீங்கன்னா அந்த இடத்துல என்ன இருக்கும் யோசிச்சு பாருங்க. இது நான் சொல்றது ஃபீல் ஆகுதுன்னு பாருங்க. அதாவது நம்மளுக்கு எப்படி ஒரு பிரச்சனை வரும்னா,
நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் இப்படி ஆயிடுச்சேன்னு நம்ம உட்காருவோம் இல்லையா, இதெல்லாம் டிப்ரெஷன் சார்ந்தது. பட் இது இயல்பா நம்மளுக்கு வந்துட்டு தான் இருக்கும். இப்படி ஆயிடுச்சேன்னு சொல்லிட்டு நான் அந்த இடத்துலயே ஒரு பிரேக் கொடுக்க சொல்றேன். இப்படி ஆயிடுச்சேங்கிறதுக்குள்ளேயே போயிடாதீங்க. ஏன்னா இயற்கையை பொறுத்த வரைக்கும் அதோட ஒரே ஒரு வேலை நம்மள நார்மல் பண்ணிடும். நீங்க ஒரு 2-3 டேஸ்ல நம்ம நார்மல் ஆயிடுவோம். பட் நீங்க இப்படி ஆயிடுச்சேன்னு சொல்லி யோசிக்கும் போது உங்களோட ஃப்ளோவை ஸ்டாப் பண்ணிடுறீங்க. உங்களோட திங்கிங் மாடல் அந்த இடத்துல கட் பண்றீங்க. உங்களுக்கு அடுத்தது என்ன யோசிக்கணும்னு தெரியாம போயிருது. இப்படி ஆயிடுச்சேன்றதுல வேற நிறைய கண்டென்ட் உள்ள வரும். அவங்களுக்கு ஒரு நாள் இப்படி ஆயிதான் கால் நடக்காம இன்னைக்கு வீட்டுல வாழ்ந்துட்டு இருக்காங்க, இவங்களுக்கு இப்படி ஆயிடுச்சு நிறைய உள்ள வரும். சோ அதையும் ஹோல்டு பண்ண முடியாம விட்டீங்கனாலும் பிரச்சனை வரும். இதுல வேற நீங்க ஆட் ஆனா இந்த மெடிக்கல் சிஸ்டத்துல வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சுன்னா சூப்பர், யூஆர் லக்கி. அதே வேற ஏதாவது ஆட் பண்ணாங்கன்னா அந்த இடத்துல அந்த கண்டென்ட்டையும் நீங்க ரிசீவ் பண்ண வேண்டியதா இருக்கும். அவங்க நிறைய கொடுப்பாங்க உங்களுக்கு, லோடட் ஆஃப் இன்ஃபர்மேஷன். எக்ஸ்ட்ரா எடுத்து ஒரு வேர்டு சொல்லுவாங்க, அந்த வேர்டுக்கு பின்னாடி நீங்க போய் கூகுள் பண்ணி பார்ப்பீங்க. அதை எல்லாத்தையும் நீங்க எடுத்துக்கணும் தலையில. சோ அதெல்லாம் உங்களுக்கு வேலை செய்யும். அது ஒரு மாசத்துக்கு அப்படியே போகும். அதுக்கப்புறம் அதுல இருந்து வெளியில வரவே முடியாது. அப்புறம் அதை பத்தியே பேசி அப்படியே இருந்து அப்படியே வாழ்க்கையை முடிக்கிற மாதிரி எல்லாம் ஆயிடுது. சோ அதெல்லாம் வந்து நம்ம ஹேண்டில் பண்ற விதம் தான். ஓகே மேம். இது இந்த இந்த ஆக்சிடென்ட் வந்து ஒரு 3 நாளைக்கு, ஒரு 3 மாசத்துக்கு, ஒரு 3-4 மந்த்ஸ்க்கு முன்னாடி ரிலேட்டிவ்ல பசங்க ஸ்போர்ட்ஸுக்காக போகும்போது ரோடு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஒரு 20-21 வயசு பசங்களுக்கு 2-3 பேருக்கு பைக்ல போகும்போது. இது எப்படி மேம் அவங்க பசங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆகுதுன்னு போது அது எப்படி? அது ஒண்ணு. ரெண்டாவது வந்து அது என்ன ஆயிடுச்சுன்னா முகத்துல ஒன் சைட்ல வந்து அடிபட்டதுல முகம்லாம் கொஞ்சம் நல்லாவே இதாயிடுச்சு. அப்புறம் அந்த கண்ணுக்கு கீழே உள்ள அந்த போன் ஃபிராக்சர் ஆயிட்டு முகத்துல மூக்குல வந்து நிறைய மல்டிபிள் ஃபிராக்சர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சர்ஜரி பண்ணணும், அப்படி இல்லைன்னா ஃபேஸோட ஸ்ட்ரக்சரே மாறிடும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் 1 டேல டிசைட் பண்ணிட்டு வேற வழியே இல்லை அப்படிங்கும் போது அங்க வந்து சர்ஜரிக்கு தான் ஒத்துக்கிற மாதிரி இருந்தது. சர்ஜரி பண்ண பிறகு எந்த மெடிசின்ஸ் எதுவுமே இல்லை, அதுவே தன்னால ஆறிடுச்சு. இப்ப காலேஜ் போயிட்டான். இப்ப இது எப்படி நான் பாக்குறது? சின்ன பசங்க பொறுத்த வரைக்கும் ஒரு டீனேஜ்ல ஒரு வேகம் இருக்கும் இல்லைங்களா, நீங்க அவங்கள பேசி பார்த்தா தெரியும் அவங்களுக்கும் ஸ்ட்ரெஸ் இருக்குங்க. இந்த மாதிரி ஆக்சிடென்ட் காரணம் கண்டிப்பா ஸ்ட்ரெஸ் தான். அதாவது எப்படி சொல்றதுன்னா, நீங்க ஒரு மனச ஒரு நிலையில போக மாட்டாங்க. நிலையில இருக்கும்போது கண்ட்ரோல் இருக்கும். அந்த நிலை அங்க மிஸ் ஆகும். அவங்களுக்குள்ள பேசிக்கிறதுலயோ ஏதோ ஒரு வாக்குவாதத்திலயோ ஏதோ ஒண்ணு மிஸ் ஆகும். அந்த இடத்துல ஏதோ ஒரு தாட் வந்துட்டு போகும் அவங்களுக்குள்ள. எதையோ ஒண்ணு யோசிச்சுப்படி இருப்பாங்க. அதுலதான் ஆக்சிடென்ட் நடக்கும். இல்லைன்னா ஆக்சிடென்ட் நடக்காது. இதைய பாக்குற ஒவ்வொருத்தங்களுக்கு வேற வேற மாதிரி தோணலாம். பட் இதுதான் உண்மை. அப்படியே இப்ப ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, அவங்களுக்கு இந்த மாதிரிலாம் சொல்றாங்க, சர்ஜரி போனதுனாலதான் இன்னைக்கு ஃபேஸ் நல்லா இருக்கு. கண்டிப்பா 2 விஷயமா நீங்க பாருங்க. ஒண்ணு வந்து மெடிக்கல் உண்மையாலுமே நிறைய ரிசர்ச் பண்ணி நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. சோ நமக்கு ஈஸி, அதைய அடாப்ட் பண்ணிக்கிறது ஈஸியா இருக்கு, நல்லா இருக்கு. அது அடாப்ட் பண்ணிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கு, நல்லா இருக்கு. இன்னைக்கு பள்ளிக்கே அவர் சொன்ன மாதிரி போனா டக்குன்னு பண்ணி விடுவாங்க, நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் குழந்தை பாட்டுக்கு வாழலாம். இதெல்லாம் உண்மைதான். இந்த மாதிரி பீப்புளை நீங்க பாக்குறது, அதுக்கு நீங்க வந்து ஆல்ரெடி நீங்க வந்து கிஃப்டடா இருக்கணும். ஓகேங்களா? அதெல்லாம் வந்து ஈஸியா உங்களுக்கு அமைஞ்சிருமா அப்படிங்கறதும் எனக்கு தெரியல. நீங்க அந்த மாதிரியான பீப்புள், நான் சொன்னேன் இல்லையா, நேற்று பேசிட்டு இருக்கும்போது நம்ம என்ன சொன்னோம், நல்ல ஸ்கில்டா இருக்கணும், ஒரு ப்ரொஃபஷன்ல ஸ்கில்டா இருக்கணும். அப்பதான் நல்லா இருக்கும் லைஃப். அப்ப ஸ்கில்டா இருக்கணும்னா நம்ம ஸ்ட்ரெஸ் இல்லாம இருக்கணும். அப்ப அந்த மாதிரி பீப்புளை நீங்க போய் மீட் பண்ணி உங்களுக்கு நல்ல லைஃப் அமைஞ்சிருச்சுன்னா சூப்பர். பட் ரேர் கேசஸ்ல அது மாறுது இல்லையா? சோ அதுக்கப்புறம் லைஃப் பாருங்க எத்தனை கஷ்டப்படுறாங்க. அததான் நான் சொல்ல வர்றது. இது தெரியல, இது எந்த அளவுக்கு உங்களுக்கு ரீச் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ போன்லாம் ஃபிராக்சர் ஆயிடுது, 2ஆவே உடைஞ்சிருதுங்கிறப்ப அதெல்லாம் எப்படி மேம் முடியுமா? ஆகாது, அந்த கான்செப்ட்குள்ள வாங்க. ஆக்சிடென்டே ஆகாது. அப்போ போன் ஃபிராக்சர் ஆயிடுச்சு, 2ஆவே உடைஞ்சிருச்சுன்னா இப்போ நிறைய மெத்தட் கொண்டு வராங்க. அதான் மேம், அந்த பையனுக்கு வந்து அதுதான், அந்த கண்ணுக்கு கீழே உள்ள போன் வந்து 2ஆ உடைஞ்சிருச்சு. அதுதான் அங்க ப்ராப்ளம். வந்ததுனால ரொம்ப ஒரு பேனிக்கான ஒரு சிச்சுவேஷன். சின்ன பையனா இருக்கிறதுனால சர்ஜரி 1 டே வரைக்கும் வேணாங்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் டிசைட் பண்ணோம். தனவா இயற்கையே தன்னால கூட்டிக்கும் அந்த ஒரு கான்ஃபிடன்ட் இருந்தது. இருந்தாலும் ஒரு சைட்ல அவங்க பேரண்ட்ஸ்க்கு ஒரு பயம் ஒண்ணு. போன் ஸ்ட்ரக்சர் மாறிடுச்சு, ஃபேஸ் ஸ்ட்ரக்சர் மாறிடுச்சுன்னா சின்ன பயலாச்சு, ஃபியூச்சர் இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஃபைனலி சர்ஜரிக்கு மல்டிபிள் ஃபிராக்சர்ஸ் ஃபேஸ்ல இருந்ததுனால அந்த டைம்ல வேற டிசிஷன் எடுக்கு, அது ஒண்ணுதான் ஆப்ஷனா இருந்தது. ஸோ இன்னும் ஒரு 2-3 வீக் ஆயிட்டா அதுக்கப்புறம் ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு வேற சொல்லிட்டாங்க. இப்ப சர்ஜரி பண்ணாதான் 2-3 வீக்ஸ்க்கு அப்புறம் நீங்க மெதுவா டிசைட் பண்ணிட்டு வந்தா எதுவும் பண்ண முடியாது அப்படிங்கும்போது அவங்க சர்ஜரிக்கு
ஓகே சொல்லிட்டாங்க. இப்படி எல்லாம் அந்த ஃபோர்ஸ் பண்றாங்க, அதை யோசிச்சு பாருங்க நீங்க. அவங்க ரொம்ப கூட டாக்டர்ஸ் வந்து ஃபோர்ஸ் பண்ணலன்னு தான் சொன்னாங்க. டாக்டர்ஸ் ஃபோர்ஸ் பண்ணாங்களான்னு போது இல்ல அப்படின்னு சொன்னாங்க. ஒரு டைம் சீனியர் டாக்டர் வந்து சொன்னதுதான், இதுக்கப்புறம் உங்க டெசிஷன் இருந்துட்டாங்க அப்படின்னு. நம்மளை சுத்தி நல்லாதான் நடக்குதுங்கிற அந்த கான்பிடென்ட்டோடய நகர்ந்துக்கலாம். ஏன்னா நம்ம ரொம்ப டவுட் பண்ண முடியாது எல்லாத்தையுமே. அப்ப ஓகே இதுதான் சரி, ஏன்னா இப்போதைக்கு இதுதான் மெத்தட் இருக்கு. இப்ப நான் சொல்ற மாதிரி நான் காமா இருந்து எனக்கு சரியாயிரும்ன்றதெல்லாம் நம்புறதுக்கு வந்து நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய மனிதர்களும் ஒத்துழைப்பு தரணும். அதுக்கு தான் நம்ம இனிமேல் தான் அது மேபி நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு அது போய் சேரும். அப்ப நான் இப்ப என் குழந்தைக்கு ஒண்ணு ஆச்சுன்னா எனக்கு நம்பிக்கை இருக்கும், அது ஒண்ணும் ஆகாதுன்னு நான் நினைப்பேன். அதே மாதிரி என்னை சுத்தியும் அதே மாதிரியான ஒரு சூழலை உருவாக்கியிருக்கேன். கண்டிப்பா அதே மாதிரி நடந்து முடிஞ்சிருது. பட் இது மத்தவங்களுக்கு ஈஸி கிடையாது இல்லையா? இது சரியாயிரும்னா வந்து போறவங்க என்ன இப்படி எல்லாம் இருக்கீங்க அப்படின்னு 4 கேள்வி கேட்டு அவ்வளவுதான் நம்மளோட கான்பிடன்ஸ் போயிடும். சோ அதனால இதுக்கான சொல்யூஷன் வந்து இப்போதைக்கு இருக்கிற சோர்ஸ் யூஸ் பண்ணலாம். பட் ஒரு கட்டத்துல மனசுனாலையும் முடியுங்கிறத பிராக்டிஸ்ல தான் நம்ம கொண்டு வர முடியும். யாராவது ஒருத்தங்க பார்த்து நான் 2-3 நாளைக்கு முன்னாடி ஒரு ஆர்டிக்கல் போட்டிருந்தேன் ஃபேஸ்புக்ல. என் பசங்க பேசிட்டு இருந்தது, அது எத்தனை பேர் படிச்சீங்கன்னு தெரியல. சோ அதுல வந்து உண்மையா நடந்துச்சு. என் வீட்டுல என் பசங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து பேசிட்டு இருந்தாங்க. சோ அது அவங்க கேட்டுட்டு இருந்தாங்க, எப்படி இதெல்லாம் பாசிபிள். எங்கிட்ட வந்து அந்த பையன் ரொம்ப யதார்த்தமா கேட்டுட்டு இருந்தாரு, எப்படி ஆன்டி நீங்க காய்ச்சல் சளியெல்லாம் வந்தா என்ன பண்ணுவீங்க, அப்படிலாம் வராது அப்படின்னா அவனால நம்பவே முடியல. ஏன்னா இப்படிதான் நம்ம பழகியிருக்கோம், இப்படிதான் வரும் இப்படிதான் ஆகும் அப்படின்னு நம்ம பழகியிருக்கோம். அப்போ நம்ம இப்படியும் இருக்குன்றதுக்கு யாராவது வேணும் இல்லையா? உங்க மனசுனாலேயே சரியாகும்ன்றதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு 2-3 விஷயம் நடக்கணும், அதுக்கப்புறம் தான் நம்புவாங்க. சோ இப்ப நான் அதை பண்ணிட்டு இருக்கேன். இப்ப நீங்க அதை ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கு அது ஏதாவது 1-2 கேசஸ்ல சக்சஸ் ஆச்சு அப்படின்னா உங்களை சுத்தி இருக்கவங்க நம்ப ஆரம்பிப்பாங்க. இப்போதைக்கு கஷ்டம் தான் நீங்க கேட்கறதுக்கு, இப்போதைக்கு கஷ்டம். அவங்க இருக்கிறத சோர்சஸா யூஸ் பண்ணணும். அதுலயும் ஒரு பெஸ்டா கிடைக்கணும் அப்படின்னா இன்னும் நம்ம வந்து கிஃப்டடா இருக்கணும், எங்கேயா போய் மாட்டிக்கூடாது. அது மறுபடியும் பிரச்சனை உருவாகும். மேம் இப்ப மருந்து மாத்திரை இல்லாம இருக்கலாம்னு சொல்றீங்கல்ல, ஆனா இப்ப நான் வந்து இப்ப மருந்தெல்லாம் எடுத்துட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்க, அது ஸ்கிப் பண்ணிட்டாக்கா உடனே உடம்புல மாற்றங்கள் தெரியுது, உடனே உடம்பு வலி, அந்த மயக்கம் அதெல்லாம் வருது. அப்ப அதெல்லாம் எப்படி மேம் சரி பண்றது? இந்த நீங்க கொடுத்த மெத்தட் மூலமாவே நம்ம காம் ஆகி சரியாயிடுமா, இல்ல வந்து நம்ம மாத்திரையும் எடுத்துக்கணுமா? அது எல்லாமேங்க குடும்ப சூழல் முக்கியம், நம்ம கூட இருக்கிறவங்க முக்கியம், நம்மள புரிஞ்சுக்கிட்டவங்க முக்கியம், புரிஞ்சுக்கிறதுக்கு இருக்கக்கூடிய மக்கள் முக்கியம், அப்புறம் நம்ம முக்கியம். இப்ப நமக்குள்ள அந்த கான்பிடன்ஸ் வராத வரைக்கும் நம்ம எதுவுமே முடிவெடுக்கக்கூடாது. யாரோ ஒருத்தங்க நம்பிதான் இருக்கணும். நமக்குள்ள அந்த கான்பிடன்ஸ் வரணும், அதுக்கு டைம் எடுக்கும். சோ நீங்க உடனே மருந்து மாத்திரையை விட்டுட்டு வந்தா என்ன ஆயிரும்னும் போதே உங்களுக்குள்ள டவுட் இருக்கு. அதனால சிம்டம்ஸ் நமக்கு இப்ப டாக்டர் கிட்ட போகும்போதே அவங்க சொல்றாங்க, மருந்து மாத்திரையை ஸ்கிப் பண்ணிடாதீங்க, உங்களுக்கு வந்து உடனே கிட்னி ஃபெயிலியர் ஆயிடும், லிவர் போயிடும், உங்களுக்கு ஸ்ட்ரோக் வந்துடும், அப்படியெல்லாம் பயமுறுத்தும் போது ஆட்டோமேட்டிக்கா நமக்கு உடம்பு வந்து அதுக்கு ரியாக்ட் ஆகுது. அவங்க சொல்றதுக்கு தான் நம்ம வந்து முதல்ல ஒரு கிளாஸ் போயிருந்தப்போ அப்படிதான், இப்ப மருந்து மாத்திரை இல்லாமலே நம்மள குணப்படுத்திக்கலாம்னு அவங்க சொன்னதை கேட்டுதான் சரி கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிடலாம், ஒரு வேளை மாத்திரையை விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ரொம்ப எடுத்துக்கிறது இல்லை. ஏதாவது ஒரு வேளை மட்டும் மத்தியானமாவது இல்ல நைட் ஆகுது அப்படி எடுத்துக்கிட்டு இருந்தது. அது கொஞ்சம் உடம்பு சரியில்லாம ஆயிடுச்சு. உடனே வீட்டுல இருந்தவங்களும் பதட்டம் ஆயிட்டாங்க, நீ மருந்து மாத்திரை நிறுத்தினதால தான் நீ எல்லாரையும் சொல்றதெல்லாம் கேட்டுட்டு நீ இப்படி நடந்துக்கிற அப்படி இப்படின்னு என்ன ரொம்ப திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால திருப்பியும் அதே சிஸ்டத்துக்குள்ளே போக வேண்டியது, காலையில இருந்து நைட் வரைக்கும் மருந்து எடுத்துக்கிறது அப்படின்ற அந்த சிஸ்டத்துக்குள்ளேயே திருப்பியும் போக வேண்டியதாயிடுச்சு எங்களுக்கு. ஓகே, சோ என்னன்னா ஒரு சயின்ஸ்னா சயின்ஸ், அதுக்கு பின்னாடி கேள்வியே இருக்காது, நம்ம படிச்சிருப்போம் இல்லையா? அந்த மாதிரியான ஒரு புரிதல் வந்துச்சுன்னா மட்டும்தான் இதுக்கெல்லாம் பதில் உங்களுக்கு கிடைக்கும். அப்போ எப்படி மூளை வேலை செய்யுது, நம்ம கெமிக்கல்னா என்ன, நம்ம சிந்தனை போய் என்ன பண்ணுது, உடல் எப்படி மாறுது அப்படிங்கிறதுக்கான புரிதல் தான் நான் கொடுத்த மாதிரி நான் ஃபீல் பண்றேன். மேபி ஃபர்ஸ்ட் செஷன்ல இருந்து அதை மேபி நீங்க இன்னொரு 2-3 தடவை அதை பாருங்க. அதை நல்லா ஃபீல் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கே அதுக்கான பதில் கிடைக்கும். இதை நாங்க மாத்தி நாங்க எடுத்துக்கவே வேண்டாம், ஓகே நம்ம பாசிட்டிவாவே இருப்போம்னாலும் எங்க உடம்பு அக்செப்ட் பண்ணிக்க எவ்வளவு நாள் மேடம்? இவ்வளவு நாளா ஒரு மைண்ட் செட்லயே இருந்தாச்சு, டேப்லெட் போட்டாதான் சரியாகணும், இல்ல நம்ம மனசு பண்ணிடலான்ட்டு நாங்க அதுக்கு மாறிக்கிட்டு வரப்ப இது சேஞ்ச் ஆக எவ்வளவு நாள் எடுக்கும் எங்க பாடி? உங்களோட மனநிலை வந்து எந்த அளவுக்கு காம் ஆகுதோ அந்த அளவுக்கு சேஞ்சஸ் நீங்க பாப்பீங்க.
இன்னொன்னு சேலஞ்சஸ் தான் எடுத்து இறங்கி பார்க்க வேண்டியதான் வாழ்க்கையில. அப்ப என்னன்னா நீங்க இறங்கணும் உள்ள. என்ன நடந்தாலும் ஒண்ணும் நடக்காது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒண்ணும் நடக்காது, உடலுக்கு ஒண்ணும் நடக்காதுன்னு நான் ஸ்ட்ராங்கா சொல்றேன் இல்லையா. அந்த கான்பிடன்ஸ் உங்களுக்கு எப்ப வரும் அப்படின்னா, நீங்க எதுக்குள்ளயாவது இன்வால்வ் ஆகும்போது தான். உங்களுக்கான கெரியரோ உங்களுக்கான லைஃபோ, நான் ஏன் திரும்ப திரும்ப அந்த கெரியர் லைஃப் அந்த பர்பஸ் அதெல்லாம் சொல்றேன் அப்படின்னா, அதெல்லாம் தான் கண்டென்ட் பில்ட் பண்ணும். அது மூலியமா தான் இன்டர்னல் கெமிக்கல் உருவாகும். அதுக்கப்புறம் தான் நீங்க நோயில இருந்து வெளியே வர முடியும். நம்மளுக்கு ஒண்ணுமே இல்லைன்னா கண்டிப்பா உங்களை அறியாமையே போகக்கூடிய சென்டென்சஸ் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி ஃபீட் பண்ணது மாத்திரம்தான். அதுதான் கெமிக்கல் ரியாக்ட் பண்ணிட்டு இருக்கும். அது நோயை தான் உருவாக்கிட்டு இருக்கும். ஆல்ரெடி ஃபீட் பண்ணதுன்னா நோய் சார்ந்துதான் நீங்க நிறைய பேருக்கு கான்வர்சேஷன் பண்ணிருப்பீங்க. சோ அதை பிரேக் பண்ணும், புது உலகத்துக்கு வரணும், அந்த சிந்தனைகளை பில்டு பண்ணும், அது சார்ந்து பேசணும், அது சார்ந்து நிறைய ஒர்க் பண்ணும். அதுல சில மாற்றங்கள் மூளையில ஏற்படும். அதுக்கப்புறம் கெமிக்கல் ரியாக்ஷன் எல்லாமே உங்களை நகர்த்துறதுக்கு, உங்களை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறதுக்கு தான் அது வேலை செய்யும். நீங்க ஆரோக்கியமா தான் இருக்கும். ஓகேங்க, தேங்க்யூ மேடம். ராஜ்குமார் பேசுறேங்க. ஆக்சுவலா நீங்க ஹெல்த் இஷ்யூஸ் இவ்வளவு நேரம் சொன்னீங்கல்ல மேடம், அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் வந்து எடுத்துக்கிறது வந்து பாத்தீங்கன்னா, அந்த வைல்ட் அனிமல்ஸ் அண்ட் பேர்ட்ஸ் இதுக்கெல்லாம் எந்த நாலேஜும் இல்லைங்க. அந்த மாதிரி அடிபட்டுச்சு, நமக்கு சிக் ஆயிட்டோம் அப்படிங்கிற எந்த நாலேஜ் இல்லை. நீங்க ஒண்ணு இல்ல, ஸ்ட்ரீட் டாக் ஆல்சோ வந்து பாத்தீங்கன்னா அடிபட்டுச்சுன்னா அதுக்கு எந்த ட்ரீட்மெண்ட் இல்லை, அது பாட்டுக்கு அது அப்படியே இருக்கும். பட் இதே நம்ம வீட்டுல வளர்க்கிற நாயா இருந்தாலும் சின்ன இஷ்யூஸ்னா நம்ம உடனே வெட்டினரி டாக்டர்கிட்ட போய் தேடி ஓடுற மாதிரி இருக்கு. ஏன்னா இல்லாத விஷயங்கள் நிறைய உள்ள அப்சர்வ் பண்ணி வச்சிருக்கோம். அதனாலதான் நமக்கு இந்த இஷ்யூஸ் வருது. அதே மாதிரி நீங்க இந்த கிளாஸோட இது வந்து கண்டென்ட் எப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஸ்போர்ட்ஸ் பர்சன் நம்பர் 1 பர்சன் எல்லாம் வர்றாங்க இல்ல மேடம். ஈவன் எக்ஸாம்பிள் கிரிக்கெட்ல விராட் கோலி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா, அவர் எப்படி சைன் பண்ணாரு, இந்த அளவுக்கு சக்சஸ் ஆனாருன்னா, அதே மாதிரி அத்லெட்ல ரன்னிங்ல போறவங்க ஃபர்ஸ்ட் பிளேஸ் வர்றவங்க எல்லாம் அவங்க வந்து அந்த காம்படிஷன் நடக்கிறதுக்கு முன்னாடியே அவங்க இமேஜின் பண்ணிடுவாங்களாமா. நான் இந்த மாதிரி இந்த மேட்ச்ல 50 போட போறேன், 100s போட போறேன், நான் ரன்னிங்ல வந்து இவ்வளவு செகண்ட்ஸ்ல ஓடி வந்தேன், பிரைஸ் வின் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி இமேஜின் ரிப்பீட்டடா வந்து அந்த அத்லெட் பிளேயர்ஸ் வந்து அந்த மாதிரி ஃபீல் பண்ணும் போது அவங்கள வந்து அனலைஸ் பண்ணி பார்த்திருக்காங்க. அவங்களோட மைண்ட் செட் எப்படி இருக்குங்கிறத வந்து அந்த கிராஃப்ல எடுத்து பார்த்திருக்காங்க. அதுல நிறைய சேஞ்சஸ் தெரிஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் தான் பாத்தீங்கன்னா அந்த அத்லெட்ல நிறைய பேர் அந்த ஃபர்ஸ்ட் பிளேஸ் வர்றது, இவ்வளவு செகண்ட்ஸ்ல 100 மீட்டர்ல இவ்வளவு செகண்ட்ஸ்ல வர்றது, ஸ்விம்மிங்ல வர்றது, ஈவன் கிரிக்கெட் ஆல்சோ வர்றது, இதெல்லாம் வந்து பாசிபிலிட்டிஸ் ஆயிருக்கு. அதான் நீங்க சொன்ன மாதிரி அது அந்த மாதிரி பண்ணா சக்சஸ் ஆகும். ஹெல்த் இஷ்யூஸ்க்கு வந்து நம்ம தேவையில்லாத நிறைய விஷயத்த உள்வாங்கறதுனாலதான் அந்த சீக்கிரம் இதுக்கு வர முடிய மாட்டேங்குது, நம்மளால அடாப்ட் ஆக முடிய மாட்டேங்குது. கரெக்டுங்களா மேடம்? தெளிவா சொல்லிட்டீங்க. சோ அதுதான் உண்மை. இப்போ மற்ற அனிமல்ஸ்க்கு தேங்க்யூங்க. அதுக்கு அந்த இன்ஃபர்மேஷன் இருக்காது. அதை பத்தின இன்ஃபர்மேஷன் இல்லைன்னா அதுக்குள்ள என்ன இருக்கு, ரெண்டே விஷயம் தான். நேற்று ஆர்டிக்கல்ல நான் உங்களுக்கு தெளிவா எழுதியிருப்பேன். அதாவது பயம் மூலியமா ஒரு விஷயத்த செய்ய வைக்கணும், இல்லைன்னா மகிழ்ச்சி மூலியமா செய்ய வைக்கணும். பயம் மூலியமா செய்ய வைக்கிறது தான் இது எல்லாமே மருந்து சார்ந்த விஷயங்கள். உங்களுக்குள்ள ஒரு டக்குன்னு ஒரு பதற்றத்தை உருவாக்குனா நீங்க உடனே வந்து அந்த இடத்துல சைன் போட்டு உடனே சர்ஜரி பண்ணிருங்கன்னு போய் நின்றுவீங்க. சோ அதை கிரியேட் பண்றதுதான். மேபி இதைய நீங்க எப்படி பாக்கணும்னா, மென்டல் ஸ்ட்ரென்த் அப்படிங்கிறது என்னன்னா, எந்த இடத்துலயும் ஒண்ணும் ஆகாதுன்றத நம்புறதும், ஆனா அப்படி ஆகாம இருக்கணும் இல்லையா, நம்மளை சுத்தி நடக்குதே அப்படிங்கும் போது நீங்க அந்த மாதிரியான விஷயங்களை ரொம்ப உட்காந்து சிந்திச்சு பாத்துறாதீங்க. அது ஏன் நடக்குதுன்னா, இயற்கையில ஏதோ ஒரு காரணம் இருக்கும், நம்ம நல்லாதான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நீங்க கொண்டு போயிட்டீங்கனாலும் உங்களுக்கு அந்த மென்டல் ஸ்ட்ரென்த் வந்துடும். நீங்க நம்புவீங்க. நிறைய பேர் வந்து எனக்கு அந்த 60+ இருக்காங்க இல்லையா, அவங்க எனக்கு ரொம்ப முக்கியமானவங்களா இருப்பாங்க. ஏன்னா அவங்க நல்லா வாழலாம், ரொம்ப அழகா இருக்கலாம், என்ன பண்ணிருவாங்கன்னா கற்பனைகளுக்குள்ள போயிருவாங்க. இப்படி ஆச்சுன்னா என்னை இப்படி பாத்துக்குவாங்களா, நான் இப்படி படிக்காமனா எனக்கு என்ன பண்ணுவாங்க, இதை வந்து தேவையில்லாம சிந்தனையா கிரியேட் பண்ணி விட்டுருவாங்க. கடைசியில அதே மாதிரியே நடந்திருக்கும். பட் ஒன்னும் அப்படிலாம் நடக்காது. அவங்க யோசிக்காம இருந்தாங்கன்னா அவங்க நல்லதா இருந்திருப்பாங்க. சோ இது எல்லாமே வந்து நம்ம உட்காந்து யோசிச்சிடக்கூடாதுங்கிறதுல ஒரு அவேர்னஸ் கொண்டு போய் வச்சு, என்ன யோசிக்கணுங்கிறதுக்குள்ள இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அதை யோசிக்க ஆரம்பிச்சோம்னா அவ்வளவு அழகா உங்களுக்குள்ள வந்து புது உலகம் ஒண்ணு உருவாகுது. எல்லாமே புதுசா மாத்தி அமைக்கப்படுது. நல்லா இருக்கு வாழ்க்கை. இயற்கைங்கிறது நம்ம அப்படிதான் வடிவமைச்சிருக்கு, அப்படிதான் உருவாக்கி இருக்கு. சோ அதனால நம்ம பயன்படுத்துறதா. சொல்லுங்க. ஹலோ, சொல்லுங்க, கேக்குது. தாஜின் பேசுறேன் மேடம். சொல்லுங்க தாஜுதீன். இது பேச வேண்டாம் தான் நினைச்சேன், இருந்தாலும் ஒரு விஷயம் புரிஞ்சிச்சு. முதல்ல எல்லாம் நான் வந்து வயசானவங்களை பாக்குறப்ப, எனக்கு வயசாயிடுச்சுன்னா இப்ப நான் வந்து இன்னும் குழந்தைக்கு வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கேன். அப்புறம் ரிலேஷன்ஸ் எல்லாம் இல்ல, பெரிய ஃபேமிலி சர்க்கிள் எல்லாம் இல்ல, அதெல்லாம் எனக்கு ஒரு ஆசை. ஆனா வந்து இல்ல எங்கிட்ட அது.
அப்ப இந்த வயசானவங்க, இந்த ரொம்ப ஏழ்மையில ரோட்டோரம் இருக்கிறவங்க, அனாதையா இருக்கிறவங்க எல்லாம் பாக்குறப்ப ரொம்ப ஒரு சிரமம் ஏற்படும். இன்னும் சொல்ல போனா அவங்களுக்கு நான் வந்து எதனா உணவு கொடுக்கறதோ பைசா கொடுக்க போறதே எனக்கு பெரிய சேலஞ்சா இருக்கும். ஆனா எங்களுடைய மத அடிப்படையில நாங்க அதை செய்யணும், எங்களுக்கு அது ஒரு கடமை மாதிரி. அப்ப அவங்கள பாக்குறப்பெல்லாம் சில டைம் போய மாட்டேன், நாங்க கொண்டு போய் கொடுக்கவே, யாருன்னா தூரம் இருந்து கையில கொடுத்து தம்பி அங்க கொண்டு போய் கொடுத்துருன்னு சொல்லி அனுப்பிச்சிருவேன். இது மாதிரி எல்லாம் இருக்கும். ஆனா இப்ப அந்த இல்ல சுத்தமா எனக்கு. இப்ப நான் பாக்குறப்பதான் எனக்கு டக்குன்னு கவனம் வந்துச்சு. இப்ப ஓரளவுக்கு நான் அப்ப நல்லா காமா மைண்ட் மாறி இருக்குதுங்கிறது அதோட அர்த்தங்கிறது நான் புரிஞ்சுக்கிட்டேன். சரி உங்ககிட்ட பகிர்ந்துக்கலான்ட்டு. தேங்க்யூ மேடம். ஓகே, தாஜுதீன் வந்து நம்மளோட வாலண்டியர், நிறைய பேருக்கு உதவி பண்ணிட்டு இருக்காரு. வாலண்டியர் அப்படிங்கிறவங்க நல்லா புரிஞ்சிருச்சு, என் வாழ்க்கையில நிறைய ரிசல்ட்ஸ் பாக்குறேன், என்னால மத்தவங்களுக்கு உதவி பண்ண முடியும் அப்படிங்கிறவங்க தான் இவங்க எல்லாரும். நம்ம ஆல்மோஸ்ட் ஒரு 10 பேருக்கு மேல இருக்காங்க, அதுல தாஜுதீனும் ஒருத்தர். ஓகே, தேங்க்யூ சோ மச் தாஜுதீன், நீங்க நிறைய உதவி பண்றீங்க, தேங்க்ஸ். ஓகே, சோ இப்ப வந்து நம்ம ஒரே ஒரு பிராக்டிஸ் பண்ணிடுவோம். இப்போ ஐஸ் க்ளோஸ் பண்ணி நான் சொல்றதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. உங்களோட பிரீத்திங் மாத்திரம் கான்சன்ட்ரேட் பண்றீங்க. அந்த பிரீத் அப்படியே ஃபீல் பண்ணும்போது இயற்கை உங்களுக்காக மட்டுமே எவ்ரி செகண்ட் புதுவிதமான இந்த சுவாச காற்றை உங்களுக்கு உருவாக்கி கொடுக்குது. அதுக்காக அப்படியே இயற்கைக்கு நீங்க தேங்க் பண்றத ஃபீல் பண்றீங்க. இயற்கை உங்களை எப்பவுமே பாதுகாப்பா தான் வச்சிருக்கோன்ற அந்த நம்பிக்கை இப்போ ரொம்ப ஸ்ட்ராங்கா உங்களுக்குள்ள உருவாகுது. நீங்க எப்பவுமே ப்ரொடெக்டட், நீங்க பத்திரமான ஒரு இடத்துல தான் இருக்கீங்க. உங்களுக்கு தேவையான எல்லாத்தையுமே இயற்கை பார்த்துக்கும். உங்களுக்கு புரியுது, சந்தோஷமா இருக்கு. அப்படியே பிரீத்திங் கான்சன்ட்ரேட் பண்றீங்க. இப்ப அப்படியே உங்க கைகளை மட்டும் ஃபீல் பண்ணி பாக்குறீங்க. உங்க கைகள் எத்தனையோ இடங்கள்ல உங்களோட வேலைகளுக்கு உதவியா இருக்கு. உங்க கைகளை நினைக்கும் போது உங்களுக்கு ரொம்ப பெருமையாவும் சந்தோஷமாவும் இருக்கு. ஏன்னா நிறைய வேலைகள் அது செஞ்சு கொடுக்குது. உங்க கைகளுக்கு நீங்க ஒரு நல்ல ஒரு தேங்க்ஃபுல்லான ஒரு ஃபீலிங்கை கிரியேட் பண்ணி பாக்குறீங்க. ஆள் மனசுல உங்களுக்குள்ள சில சென்டென்ஸ் அடிக்கடி போயிட்டே இருக்கு. நான் ரொம்ப அமைதியா இருக்கேன், எனக்கு தேவையான விஷயங்கள் என்னை நோக்கி வந்துட்டு இருக்கு, எல்லாமே எனக்கு பிடிச்ச மாதிரிதான் உருவாயிருக்குன்றத உங்களுக்குள்ள சொல்றீங்க. இப்ப அப்படியே கவனிச்சு பாக்குறீங்க உங்களோட அந்த மகிழ்ச்சி சூழல் எத்தனை பேர்த்த ரீச் பண்ணிருக்கு அப்படிங்கிறது. உங்களோட வேலை சார்ந்து, குடும்பம் சார்ந்து நிறைய பேத்துக்கு உங்களோட அந்த அமைதி நிலை பரவுது. எல்லாத்தையுமே நீங்க ரொம்ப கேரிங்கோட ஃபீல் பண்றதுனால உங்கள்கிட்ட நிறைய ஒரு மக்கள் கிடைச்சிருக்காங்க. அப்படியே பிரீத்திங் கான்சன்ட்ரேட் பண்றீங்க. இப்ப அப்படி உங்க கால்களை ஃபீல் பண்றீங்க. உங்க கால்களுக்கு நீங்களே தேங்க் பண்ணிக்கிறீங்க. நிறைய இடங்களுக்கு உங்க கால்கள் உங்களை கூட்டிட்டு போகுது. நீங்க என்ன சொன்னாலும் அந்த இடத்துல அதைய முடிச்சு கொடுக்கறதுக்காக உங்க கால்கள் உங்க கூடயே இருக்கு. உங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. உங்களுக்காக எல்லாமே அழகா வேலை செய்யுது அப்படிங்கறத நினைக்கும் போது
இதுவே ஒரு பெரிய கிஃப்ட் அப்படிங்கிற மாதிரி தோணுது. உங்க கால்களுக்கு ஒரு நல்ல தேங்க்ஃபுல்லான ஒரு ஃபீலை கொண்டு வரீங்க. இதெல்லாம் உங்களுக்கு இருக்கிறதுனால, இயற்கையும் உங்களை பாதுகாக்கிறதுனால, எந்த ஒரு பெரிய விஷயத்தையுமே ரொம்ப ஈஸியா உங்களால முடிக்க முடியுங்கிற அந்த கான்ஃபிடென்ட் இப்ப அதிகமாயிருக்கு. அப்படியே கவனிச்சு பாக்குறீங்க. உங்களோட தொழில் சார்ந்த சில விஷயங்களை மனசுல கொண்டு வந்து பார்க்க முடியுது. அதுல நீங்க ரொம்ப பெஸ்டா பண்றீங்க. உங்களோட சர்வீஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பெஸ்டா இருக்கு. உங்களுக்கான அந்த கஸ்டமர்ஸ் அவங்க எல்லாருமே திருப்தியா ரொம்ப ஹாப்பியா இருக்கிறத அப்படியே கவனிச்சு பாக்குறீங்க. இதுல இன்னும் என்னெல்லாம் இன்னோவேட்டிவ் ஐடியாஸ் இருக்கோ இல்ல புதுமையா மாத்த முடியுமோ அதெல்லாம் இப்ப உங்க மைண்ட்ல வந்து போகுது. இப்ப அப்படியே பிரீத்திங் கான்சென்ட்ரேட் பண்றீங்க. இப்ப அப்படியே உங்களோட ஹார்ட் அப்படியே ஃபீல் பண்றீங்க. இப்ப அப்படியே உங்க ஹார்ட் கூட நீங்க பேசி பாக்குறீங்க. உங்க ஹார்ட்டோட ஃபங்க்ஷன்ஸ்லாம் ரொம்ப ஹெல்த்தியா இருக்கு. ரொம்ப ஆரோக்கியமான ஒரு இதயம் உங்களுக்கு. அதை அப்படியே கவனிக்கும் போது உங்களுக்குள்ளேயே ஒரு நல்ல ஒரு ஹாப்பி ஃபீல். இப்போ உங்க ஹார்ட்டுக்கு நல்ல ஒரு கிராட்டிடியூட எக்ஸ்பிரஸ் பண்ற மாதிரி ஃபீல் பண்ணி பாக்குறீங்க. இப்போ உங்களோட கவனம் உங்க ஹார்ட்டுக்கு போகிறதுனால உங்க ஹார்ட்டுக்கு ஒரு நல்ல ஒரு உணர்வு உருவாக்குறத அப்படியே ஃபீல் பண்ணி பாக்குறீங்க. இப்போ அப்படியே உங்களோட லங்ஸ், உங்களோட இன்டெஸ்டைன்ஸ், உங்களோட கிட்னி ஒவ்வொரு பார்ட்டியும் கவனிச்சு அதுக்கு ஒரு தேங்க்ஃபுல்லான ஃபீலிங் கிரியேட் பண்ணி பாக்குறீங்க. உங்க மனசோட இந்த ஆழ்ந்த அமைதிக்குள்ளதான் ஒவ்வொரு உறுப்போட ஆரோக்கியமும் ஒளிஞ்சிட்டு இருக்குன்றது இப்ப தெரியுது. அப்படியே கண்களை ஃபீல் பண்றீங்க. கண்களுக்கும் தேங்க் பண்றீங்க. எவ்வளவு நல்ல விஷயங்களை பாக்குறதுக்கும் உங்களோட மனக்கண்ணுல சிலதை உருவாக்கி பாக்குறதுக்குமே உங்க கண்கள் உங்களுக்கு உதவியா இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணி அதுக்கு தேங்க் பண்ற மாதிரி கவனிச்சு பாக்குறீங்க. இப்ப அப்படியே உங்களை சுத்தி இருக்கிற மனிதர்களையும் மனசுல கொண்டு வந்து ஒரு தேங்க்ஃபுல் ஃபீலிங்கை கிரியேட் பண்றீங்க. உங்களுக்கு யாரெல்லாம் பிடிச்சிருக்கோ, எந்த சூழல்லாம் நடந்துச்சோ எல்லாத்துக்குமே ஒரு நன்றி உணர்வை கொண்டு வரீங்க. இப்ப அப்படியே பிரீத்திங் கவனிச்சு பிரீத் இன் பண்ணிட்டு நெத்தியை கவனிச்சு பிரீத் அவுட் பண்றீங்க. இந்த மாதிரி ஒரு ஃபியூ டைம்ஸ் பண்றீங்க.
அப்படியே நெத்தி மாத்திரம் கவனிச்சு ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் ஒரு காம் ஸ்டேட்ல இருந்துட்டு ஸ்லோவா உங்களுக்கு ஓகேனும் போது ஐஸ் ஓபன் பண்ண ட்ரை பண்றீங்க. ஓகே, இப்ப எப்படி ஃபீல் பண்றீங்கன்றத சொல்லுங்க. ஓகே, தேங்க்யூ. ஸோ இது எல்லாத்தையும் நீங்க உங்களுக்கு எப்படி எல்லாம் பிடிச்சிருக்கோ அப்படி எல்லாம் ட்ரை பண்ணுங்க, நல்லா இருக்கும். இப்போ ஆல்மோஸ்ட் வந்து ஓரளவுக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சிருந்திருக்கலாம். ஆனாலும் என்னன்னா ஈஸி கிடையாது, ஃபாலோ பண்றதெல்லாம் டைம் எடுத்துக்கும். இதான் டெக்னிக். ஸோ இதையெல்லாம் திரும்ப திரும்ப மேபி கேட்டு பாருங்க. வாலண்டியர்ஸ் கூப்பிட்டு பேசுங்க, உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா பேசி சால்வ் பண்ணலாம். அதுக்கப்புறம் வீக்லி மீட்டிங்ஸ் இருக்கும் நமக்கு ஜென்ரலா. இப்போ என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா இனிமேல் டவுட் இருக்கும் போது அந்த பர்டிகுலர் டாபிக்கை மாத்திரம் அட்ரஸ் பண்ற மாதிரி நம்ம வந்து ஒரு பிளான் வச்சிருக்கோம். ஸோ அதுவும் ஃபர்தரா இருக்கும், அதுலயும் நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. நாளைக்கு வந்து ஒரு சின்ன ப்ரோக்ராம் வந்து எக்ஸ்பர்ட் ஒருத்தங்க அவங்க வந்து டிப்ரெஷனை மாத்திரம் ஹேண்டில் பண்றது. எனக்கு வந்து டிப்ரெஷன் மட்டும் ஆல்ரெடி நாங்க நேம் லிஸ்ட் எடுத்துட்டோம், அவங்களுக்கு மட்டும்தான் அந்த ப்ரோக்ராம் நாளைக்கு இருக்கு. ஸோ அதை வந்து அதுக்கான ஒரு எக்ஸ்பர்ட் இருக்காங்க, அவங்க வந்து செஷன் கொடுப்பாங்க டிப்ரெஷனை ஹேண்டில் பண்றது. நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா மண்டே மீட் பண்ணுவோம். மண்டே வந்து அந்த ஃபைனல் ஒரு லாஸ்ட் செஷன் அதை தெரிஞ்சுக்கலாம் அந்த டெக்னிக்கோட. அதுக்கப்புறம் வந்து வீக்லி நம்ம மீட்டிங்ஸ் வந்து கொண்டு போகலாம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். ஸோ வேற ஏதாவது அட்டெண்ட் பண்ணலாமா மேம் அந்த டிப்ரெஷன் அந்த செஷன்? டிப்ரெஷன் இருந்தா தான் அட்டென்ட் பண்ணலாம். அதாவது டிப்ரெஷன்னா சிலருக்கு ரொம்ப ரொம்ப முடியாம இருப்பாங்க. இப்ப நார்மலா டிப்ரெஷன்ன்றது சும்மா நம்ம சில இது நடந்ததையும் நினைச்சிட்டு இருப்போம். டிப்ரெஷன் வந்து அந்த ட்ராமால இருந்து வெளியில வர முடியாம ஹைலி டிப்ரெஸ்டா இருக்கிறவங்களுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இப்போ நான் உங்ககிட்ட ஆல்ரெடி ஷேர் பண்ணிருக்கேன் ஒரு 6 months. அதுல ரொம்ப இதாகி இப்போ வெளியில வந்திருக்கேன். இருந்தாலும் அந்த தாட் அப்பப்ப வந்து வந்து போகுது மேம், அது வராமையே இல்லை எனக்கு. நீங்க வாலண்டியர்ஸ் உங்க நேம் கொடுங்க, அவங்க வந்து உங்களுக்கு லிங்க் கொடுப்பாங்க. தேங்க்யூ. ஓகேங்க, தேங்க்யூ. ஸோ வேற ஏதாவது கேட்கணும்னு நினைக்கிறீங்களா? ஓகே, ஸோ இப்போ வந்து ஒருத்தர் கேட்டிருந்தாரு, நான் சொல்லுங்க. எனக்கு ஒரு டவுட் மேடம். நடந்துதா இந்த என்னன்னு சொன்னா இந்த மனசு இருக்குதானே, மனசுன்ற இதுல இந்த நமக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு ஆள் என்ன யோசிக்கிறாருன்றத நாம கண்டுபிடிக்கிறது ஒரு சிஸ்டம் இருக்கா மேடம்? இப்படி செய்யலாமா? நம்மளே கிரியேட் பண்றதாங்க, அந்த மாதிரி கவனிக்க முடியுமான்றது வந்து நம்ம நம்ம வந்து இந்த மாதிரிதான் அவர் யோசிப்பாருன்றத நம்ம நம்பிக்கலாம். இல்ல, நான் அந்த சின்னல இருந்து அந்த அதுல கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா இருந்தது. நான் அதுல கவனிக்கிறேன், கூடுதல சில நேரங்கள்ல செட் ஆகுது, சில நேரங்கள் செட் ஆகுது. அப்படி கூட சில கூடுதலாக எனக்கு அது சக்சஸ் ஆகுது. ஆனா அதை சொல்றாங்க அவங்க சில பேரு அது நமக்கு இது தேவையில்லாத வேலை, இப்படியான இதுகளுக்குள்ள இறங்காத, அப்படியான இதெல்லாம் செய்யலான்றக்குள்ள எனக்கு மனசுக்குள்ள அப்படியான ஒரு ஐடியாவுக்குள்ளான் போய்கொண்டிருக்குது. அதை தொடர்ச்சியா செய்யலாமா மேடம், இல்லது அதை விட்டுட்டு நம்ம வேற ஒரு
இதுல இப்போ போகாம. என்னன்றதாங்க, இப்போ நம்மளுக்கு வாழ்க்கை வாழணும் அப்படின்னா நம்மளுக்கான எக்கனாமிக் ஸ்டேட்டஸ் இருக்கணும். ஐ மீன் ஃபினான்ஷியலி நீங்க இண்டிபெண்டா இருக்கணும். ஆனா ஃபினான்ஸுங்கிறது நமக்கு எப்படி வரும், நமக்கான தொழில் ஏதாவது ஒண்ணு செஞ்சதான் வரும். அப்ப இப்போ இது பிடிச்சிருக்கு அப்படின்னா இதே நீங்க ஏதாவது ஒரு பிசினஸா மாத்த வேண்டியதுதான். இதையே வச்சு நீங்க அதுலயே ரொம்ப டீப்பரா போயிட்டு அதை நீங்க புதுசா உருவாக்கி மக்களுக்கு அது மூலியமா நீங்க எல்லாமே எல்லாரும் உருவாக்கணும்தான். ஸோ நம்மளுக்கு ஒண்ணு பிடிச்சிருக்குன்னா அதுல போயிட்டு அதை எப்படி மணியா மாத்தணும் இல்லையா, நீங்க வாழணும்ல, உங்களுக்கு மணி வேணும்ல. சோ அதே மணியை எப்படி மாத்துறதுன்றது உட்கார்ந்து யோசிங்க. இது மேபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அதுலயே ஏதாவது ஹிட் ஆகும். ரெண்டாவது நான் ஒரு தொழில் இருக்கிறேன். அந்த தொழில் அப்ப நான் பொறுப்பு வாய்ந்த ஒரு தொழில் இருக்கேன். அப்ப லீடர்ஷிப்ல இருக்கிறேன். அப்ப இருக்கக்குள்ள நீ இதுக்குள்ள எப்படி போறா என்று சொல்லித்தான். ஆல்ரெடி தொழில இருக்கீங்கன்னா இது வந்து ஒரு ஹாபியா பண்ணணும்னா ஐ மீன் அது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அதுல ஸ்ட்ரெஸ் இல்ல அப்படின்னா ஓகே தான். அதுல ஸ்ட்ரெஸ் இருக்கு. எனக்கு அதுல கடும் விருப்பம். ஆனா என்ன சார்பு இருக்கிறார்களுக்கு அதுல விருப்பம் இல்லை. ஏன் நீ இதுக்குள்ள போயிட்டு இது செய்யறா, ஒரு மாதிரியா நினைப்பாங்க, அப்படி நினைப்பாங்க, இப்படி நினைப்பாங்கன்னு சொல்லி எல்லாம் என்ன போட்டு ஒரு போஸ்ட் பண்றதால அதுக்குள்ள அப்போ இறங்குறதுக்கு ஒரு பயமும் அந்த ஒரு கூச்சமும் இருக்குது. அதுல இருந்து எப்படி வெளியாக வாரலன்றதுதான் இந்த பிரச்சனை. ஆனா இருந்தாலும் இவ்வளவுதான் இது செய்தாலும் அப்படி அந்த அந்த வெளி கவனத்தால எனக்கு அந்த தடைப்பட்டு கொண்டு இருக்குது. அதைத்தான் நான் இந்த வகுப்புல இருந்து நான் பார்த்ததுல எல்லா விஷயத்தையும் எல்லா கிளாஸையும் எல்லா இதுலயும் நான் ரெக்கார்டிங் முழுதும் பார்த்துட்டு வந்து எல்லாம் எனக்கு சக்சஸா இருக்குது. ஆனாலும் அந்த ஒரு பொறுமை இல்லாம இருக்கு. அதை கொஞ்சம் பொறுமையாக இருந்து செய்யறதுக்குரிய மாதிரி அந்த சூழலை அந்த என்னால உருவாக்கலாம் இருக்குது. அதாவது அந்த பொறுமை வரும் உங்களுக்கு. மெடிடேஷன் பிராக்டிஸ்லாம் இருப்போங்க, அந்த பொறுமை ஸ்லோவா உங்களுக்கு. ஓகேங்க, தேங்க்யூ மேம். மேம் மஞ்சுளா பேசுறேன் மேம். மஞ்சுளா மேம், அந்த 8லேருந்து அந்த 13 வயசுக்குள்ள நமக்கு அந்த ட்ராமா நிறைய அந்த வீட்டில் நீங்க நமக்கு ஃபேஸ் பண்றதுதான் ஃபியூச்சர்ல நிறைய நமக்கு ரிப்பீட் ஆகும்னு சொல்லியிருந்தீங்கல்ல மேம். அது எனக்கு நல்லா ஹிட் ஆச்சு மேம். ஏன்னா எனக்கு வந்து அந்த 8 to 13 வயசுல வந்து என்னோட ஃபேமிலி சுச்சுவேஷன் பாத்தீங்கன்னா எங்க அம்மா வந்து ரொம்ப இன்ட்ரோவர்ட். எனக்கு நான் ஃபீல் ஆனது அவங்க வந்து ரொம்ப ரொம்ப ஒரு மாதிரி ஷை டைப்பு. அவ்வளவா யார்ட்டையும் இன்வால்வ் ஆக மாட்டாங்க, பேச மாட்டாங்க, ஒரு பயந்த சுபாவமாவே இருப்பாங்க. அதே மாதிரி கிச்சன்ல எப்பவுமே டென்ஷனாவே இருப்பாங்க. இதை நான் பார்த்து இதுதான் எனக்கு அந்த டைம்ல ஒரு பயம் பதட்டம் எல்லாம் எனக்கு அப்பவே வந்து ரொம்ப ஒரு மாதிரி எனக்கு அது ஃபார்ம் ஆயிடுச்சு. அப்பா பாத்தீங்கன்னா வந்து அந்த டைம்ல கொஞ்சம் ட்ரிங்க்ஸ் பண்ணுவாங்க. அவ்வளவா வந்து கடையில எல்லாம் வந்து ஏர்ன் பண்ண மாட்டாங்க, ரொம்ப ஃபோக்கஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ இது வந்து அந்த ட்ராமா வந்து இந்த ஏஜ்ல ரொம்ப அப்படியே இதாயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் இப்போ கிளாஸ் அட்டென்ட் பண்ணும்போது எனக்கு சில பயம் பதட்டம்லாம் ஏன் வருது அப்படின்னு நான் எழுதி பார்த்தேன். ஸோ சில பிஹேவியர் வந்து நான் அந்த சர்வைவல் மோடுன்னு நீங்க சொல்றீங்கல்ல, அது வந்து அது வந்து என்ன மறைக்கிறதுக்காக நான் அது பயப்படுறது, கோவப்படுறது, யாராவது இப்ப என்கிட்ட இதை கூட பண்ண மாட்டியா அப்படின்னு கேட்கும் போது எனக்கு அது ட்ரிகர் ஆகி அது எனக்கு கோவமா வருது. இந்த மாதிரி அதுக்கப்புறம் ஆபீஸ்ல ஒர்க் பண்ணும்போது பாத்தீங்கன்னா அந்த ஒரு பயம், ஒரு பிரசன்டேஷன் பண்ணும்போது இல்ல யார்கிட்டயாவது பேசும்போது அந்த பயம் அந்த பதட்டம் வந்து எனக்கு 20-25 வயசு வரைக்குமே இந்த பயம் பதட்டம் தான் எப்பவுமே எனக்கு இருந்தது. ஸோ அது வந்து பாடியில பாத்தீங்கன்னா பிசிஓடி, பிம்பிள்ஸ், ஹேர் ஃபாலு, இந்த மாதிரி எனக்கு நிறைய இஷ்யூஸ் வந்து வர ஆரம்பிச்சுது. அப்பெல்லாம் எனக்கு ஆனா அந்த ரூட் காஸ் தெரியல. அதுக்கப்புறம் அலைன்ஸ் பார்க்கும்போது அப்பயும் வந்து என்னால எந்த அலைன்ஸ் வந்தாலும் எனக்கு வந்து இவங்க இல்ல எங்க அப்பா மாதிரி அப்படி நான் ரிலேட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இவங்க ட்ரிங்க்ஸ் பண்ணாங்கன்னா என்ன ஆகுறது, நம்ம லைஃப் என்ன ஆகுறது, அந்த மாதிரி ஒரு பயம் பதட்டம் அது அப்படி போயிடுச்சு. அப்படி எனக்கு அது எல்லாத்தையுமே நான் ரிலேட் பண்ணி பார்க்கும்போது இப்ப உங்க கிளாஸ் ரெண்டு தடவை நான் அட்டென்ட் பண்ணியிருக்கேன். லாஸ்ட் மந்த்தும் அட்டென்ட் பண்ணேன், இப்பவும் அட்டென்ட் பண்ணியிருக்கேன். சரி, இப்ப நான் வந்து ஒரு நோட்ல எழுதும் போது எந்த அளவுக்கு நான் அந்த சின்ன வயசுல நான் பாதிக்கப்பட்டிருப்பேன் அப்படின்றத என்னால ரியலைஸ் பண்ண முடியுது. இப்போ நான் அது எல்லாத்தையும் எழுதினதுக்கு அப்புறம் எனக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்குது. சோ இங்கெல்லாம் வந்து நான் ரொம்ப பயப்பட்டிருக்கேன், இங்கெல்லாம் நான் வந்து பதட்டப்பட்டிருக்கேன், அதை எப்படி நான் ரெக்கவர் பண்ணணும், அதை ரெக்கவர் பண்ண எனக்கு என்ன ஸ்கில் வேணும் அப்படின்ற ஒரு கிளாரிட்டி அப்படியே தெளிவா அப்படியே பிரியுது. அது வந்து என்னால நல்லா ஃபீல் பண்ண முடியுது. ஓகே மஞ்சு, அதாவது நீங்க அந்த ரூட் காஸ் உங்களுக்கு கண்டுபிடிச்சு நீங்க அதை எழுதி வச்சு ஒர்க் பண்ணிருக்கீங்க. சோ அதனால வந்து இப்போ ஒரு ஃபீல் ஆகுது. ஓகே,
இது ரொம்ப நல்ல தெளிவா எல்லாத்துக்கும் புரியுற மாதிரி நீங்க சொல்லிட்டீங்க. யாரு இன்னுமே வந்து ஒரு கான்பிடன்ஸ் வராம ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கீங்களோ, உங்களுக்கு வந்து ட்ராமா இருக்கும். அது போய் செக் பண்ணு எதனால அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து மோஸ்ட்லி 8 to 13 இயர்ஸ்ல தான் நடக்குது. அதை எடுத்து நீங்க எந்தெந்த சூழல்னு எழுதி பார்த்து அதை நல்லா ஃபீல் பண்ணீங்கன்னா, இப்ப எங்க கிளினிக் வரவங்களுக்கு வந்து இப்ப எங்கள்கிட்ட நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் இருப்பாங்க. நிறைய எக்ஸ்பர்ட்ஸ்னா இப்ப கன்சல்டேஷன் வரும்போதே அவங்க என்னென்ன பிரச்சனைல பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு நாங்க ஃபர்ஸ்ட் எடுத்துருவோம். அதுக்கப்புறம் அது சார்ந்த இப்ப டிப்ரெஷனுக்காக ஒருத்தங்க போயிட்டு ஒர்க் பண்ணும்போது அதுலயே அவங்க கண்டுபிடிச்சு கொடுப்பாங்க. சோ அது உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சோ இதெல்லாம் தான் உங்களோட டிப்ரெஷன், இதெல்லாம் தான் ஆங்ஸைட்டி. ஒவ்வொருத்தங்களும் தனித்தனியா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் போது அவங்களுக்கு அந்த புரிதலோடு சேர்ந்து அந்த சப்போர்ட் பண்ணும்போது ரொம்ப ஈஸியா இருக்கும். ஆனா நீங்களாரும் செல்ஃபா வேலை செய்யறீங்கன்னா நீங்களே போய் உட்கார்ந்து ஒர்க் பண்ணும். என்னென்ன நடந்துச்சு என் வாழ்க்கையில, அதுக்கப்புறம் என்னென்ன ஸ்டேஜ்ல அந்த ஸ்ட்ரெஸ் வந்து போச்சு, எந்த இடத்துல ரொம்ப நிம்மதியா இருந்தேன், அதெல்லாம் நீங்க எழுதி வச்சுன்னா உங்களுக்கு கண்டுபிடிச்சிருவீங்க. இப்போ ஒரு சூழல் வரும்போதே உங்களுக்கு அந்த தாட் தெரியும். ஓ இதெல்லாம் இதனாலதான் இப்ப வருது. உடனே நீங்க அதை மாத்தி அமைச்சீங்கன்னா சீக்கிரம் ரெக்கவர் ஆயிருவீங்க. சூப்பர் மஞ்சு, நீங்க வந்து நல்லா பண்ணிருக்கீங்க. தேங்க்யூ மேம். எனக்கு இந்த கிளாஸ் அட்டென்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் கம்ப்ளீட்டா அதுக்கு முன்னாடி எனக்கு என்ன பிடிக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் கேட்கும் போது எனக்கு அதுக்கு ஆன்சரே தெரியாது. நான் என்னவா ஆகணும்னு விருப்பப்படுறேன். அதுவும் ஏன்னா எனக்கு எப்பவுமே இதுலயே நான் வந்து என்னன்னே தெரியாது, சும்மா சோகமாவே இருப்பேன். ரீசன் என்னன்னு தெரியாது. அது நான் அப்படி எழுதி பார்க்கும்போது ஏன் சோகமா இருக்கேன் அப்படின்னு எழுதி பார்க்கும்போது அது என்ன அப்படின்னு நான் கொஞ்சம் கொஞ்சமா எனக்கு அந்த எழுதுறது எனக்கு பிடிக்கும். அப்படிங்கும்போது இப்ப சில பேர் இந்த கிளாஸ்ல சொல்றாங்கல்ல, திரும்ப திரும்ப எனக்கு அந்த யோசனைகள் வருது அப்படிங்கும்போது ஒருவேளை நான் நினைக்கிறேன் அவங்க அந்த ரூட் காசை கிளியர் பண்ணாங்கன்னா அந்த திரும்ப திரும்ப சில யோசனைகள்லாம் வராதோன்னு எனக்கு தோணுது. ஏன்னா எனக்கு இப்ப அந்த அந்த யோசனை வரும்போது எனக்கு டக்குன்னு சொல்யூஷன் வந்துருது. நான் இதுக்கு பயப்படுறேன்னா அப்ப இதனாலதான் நான் பயப்படுறேன், அப்ப அந்த பயம் அங்க எனக்கு தேவையில்லைன்னு ஒரு ரூட் காசே வந்துடுறதுனால எனக்கு ரிப்பீட்டடா வர மாட்டேங்குது. ஓகே, சூப்பர். ஆக்சுவலா இந்த ஃப்ரீ செஷன் ஆரம்பிக்கிறதுக்கு இன்னொரு காரணமும் இதுதான். அதாவது விமன், எஸ்பெஷலி விமன் வந்து ஒரு டிப்ரெஷனுக்குள்ள போறாங்க. இவங்களுக்கு என்ன ஆகும்னா 50-50 கீழே கூட்டிட்டு வருவாங்க. விமனுக்கு அவங்களுக்கு என்ன ஆயிடும், பைபோலார் ஸ்கிசோஃப்ரினியா ரேஞ்ச் போயிருவாங்க. அதாவது நீங்க நார்மல் டிப்ரெஷன் அட்ரஸ் பண்ணிட்டு, நார்மல் ஆங்ஸைட்டி அட்ரஸ் பண்ணிட்டு, நார்மல் ஃபியர் அட்ரஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்க லைஃப் மறுபடியும் நல்லா இருக்கும். அப்படியே விட்டுட்டோம் 10-20 வருஷம் அப்படியே வாழ்ந்தோம். அடுத்து என்ன ஆகும்னா அது வந்து வேற பிரச்சனையா மாறிடும். அந்த இடத்துலதான் மென்டல் இல்னஸ்ல நம்ம போய் மாட்டோம். அப்ப அந்த ஓசிடி காம்ப்ளிகேஷன் அட்லீஸ்ட் 20 இயர்ஸ் ஆஃப் ஃபியர்ல இருப்பாங்க. இந்த மாதிரி ஸ்கிசோஃப்ரீனியாவும் பாத்தீங்கன்னா, அதாவது ஸ்கிசோஃப்ரீனியானா இந்த டெலூஷனல் தாட்ஸ், ஹாலுசினேஷன் அதுக்குள்ள எல்லாம் போயிடுவாங்க. அதுக்கப்புறம் வரும்போது பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப சிரமப்படுவாங்க அதுல இருந்து மீண்டு வர்றதுக்கு. அதனால இந்த ஏஜ்லயே நம்ம வந்து இதெல்லாம் ஒர்க் பண்ணிடணும், அதுல இருந்து மீண்டு வந்துடணும், அதுக்கப்புறம் ஒரு நல்ல லைஃபை வந்து லீட் பண்ணிக்கலாம் அப்படிங்கறதுமே நாங்க அதையும் யோசிச்சுதான் இது எடுத்துட்டு வந்தது. ஸோ அதனால நீங்க முடிஞ்ச வரைக்கும் நெக்ஸ்ட் பேட்ச்ல நிறைய பேரை கொண்டு வாங்க. எல்லாரும் சேர்ந்து ஓரளவுக்கு அவங்க வாழ்க்கையை வாழ்ந்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் இந்த மாதிரி நம்ம சொல்ற மாதிரி இன்னைக்கு வந்து அடுத்த ஜெனரேஷன் சொல்ல மாட்டாங்க இல்லையா, நான் இந்த சின்ன வயசுல பாதிக்கப்பட்டேன்றது. ஃபர்ஸ்ட் அந்த பாதிப்பு யாருக்குமே இருக்கக்கூடாது, குழந்தைகளுக்கு இருக்கக்கூடாது. அதுக்கு நம்ம எஃபோர்ட் போட்டோம்னா கண்டிப்பா ஒரு மாற்றத்தை கொடுக்கலாம். ஓகே மஞ்சு, தேங்க்யூ சோ மச். இன்னும் ஒண்ணு மேம், அதே மாதிரி இப்போ அந்த 8 to 13 வயசுல நம்ம ஃபேமிலியில வந்து இப்ப நம்ம அப்பா அம்மா வந்து நமக்கு நிறைய அந்த அப்ரிசியேஷன் நம்ம எதிர்பார்ப்போம், நம்மள பாராட்டணும், அதெல்லாம் நீங்க சொன்னீங்க. அதுவுமே எனக்கு ரொம்ப ஹிட் ஆச்சு. ஏன்னா இதுலயுமே இப்ப நிறைய பேரண்ட்ஸ் இருக்காங்க. இப்ப எனக்குமே இப்ப எனக்கு ஒரு பையன் பிறந்து எனக்கு 1 year ஆகுது. இப்ப நானுமே எனக்கு என்ன நான் யோசிக்கிறேன்னா, நான் வந்து குழந்தைய பாராட்டணும், நம்ம நல்லா என்கரேஜ் பண்ணணும். இப்படி பண்ணா அந்த நான் ஃபேஸ் பண்ண அந்த ட்ராமா வந்து அவங்க ஃபேஸ் பண்ண மாட்டாங்க. இதை நம்ம ஜென்ரேஷனல் நம்ம வந்து அதை பாஸ் பண்றதை கூட நம்ம வந்து ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஏன்னா எனக்கு இது அந்த இடத்துல நான் டீனேஜ் வரும்போது எனக்கு அது நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். நீங்க அதையும் சொன்னீங்க, டீனேஜ் வந்து நம்ம தப்பான ரூட்ல போனா என்ன மாதிரி பசங்க ஏன் போறாங்க, அப்ப பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து என்ன உனக்கு கிடைக்கணும் அப்படின்றதையும் சொல்லியிருந்தீங்க. அப்ப எனக்கு அது எனக்கு தேவைப்பட்டுச்சு. நான் நல்லா படிக்கிறேன், நான் நல்லா ட்ரெஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்ற ஒரு நான் நல்லா விளையாடுறேன் அப்படின்ற ஒரு அப்ரிசியேஷன் அந்த ஏஜ்ல அது தேவைப்படுது. அது வந்து நம்ம வீட்லயே நமக்கு அது கிடைக்கும் போது நமக்கு வெளியில வந்து நம்ம டிஸ்ட்ராக்ட் ஆக மாட்டோம், நல்லா படிப்புல ஃபோக்கஸ் பண்ணலாம், அந்த ஃப்ளோல நம்ம போகலாம். சோ அதுவுமே எனக்கு அது ஃபீல் ஆச்சு இந்த கிளாஸ்ல. நீங்க ஆமா அப்படி நடந்திருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்குமோ அப்படின்ட்டு எனக்கு தோணுச்சு. சோ நான் அதை ரீரைட் பண்ணிக்கிட்டேன். எனக்கு இப்படிலாம் இருந்திருக்கலாம், எங்க அம்மா இப்படி பேசி இருந்திருக்கலாம், எங்க அப்பா இப்படி இருந்திருக்கலாம், எனக்கு இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட் சர்க்கிள் இருந்திருந்தா நான் கோல்ஸ் அப்பவே ஃபிக்ஸ் பண்ணிருப்பேன். இப்ப எனக்கு என்ன ஒரு 30 வயசு வரைக்கும் நான் நிறைய டைம் வேஸ்ட் பண்ணிருக்கேன்ற மாதிரிதான் எனக்கு அது ஃபீல் ஆச்சு. இப்படிலாம் இருந்து அதாவது நமக்கு கிடைச்சதுமே ஏதோ ஒரு விதத்துல ஒரு ஸ்ட்ரென்த்ன்றத மட்டும் நினைங்க. ஏதோ போய் திரும்பி போய் பார்த்து அதுல இருக்க பெயின் எடுத்துக்க வேணாம். ஏதோ நல்லதுக்கு தான் நடந்திருக்கு, அதனாலதான் நம்ம நல்ல விஷயத்தை நோக்கி போறோன்ற மாதிரி மத்தர் நினைச்சிட்டு இனிமேல் வரவங்க
வரவங்களுக்கு நம்ம நல்லது பண்ணலாம் அப்படிங்கறத ஃபோக்கஸ் பண்ணீங்கனாலே இது ஓரளவுக்கு ரிலாக்ஸா இருக்கும். ஏன்னா போய் இப்படி நடந்திருக்கலாம், கண்டிப்பா மேபி இப்படி வேணாலும் இது ஒரு ப்ராக்டிஸ், இப்படி நடந்திருக்கலாம் அப்படிங்கறத இப்படிதான் நடந்துச்சுன்னு கூட மாத்தி அமைச்சுக்கோங்க. பிரெயின் நம்பிடும் ஒரு கட்டத்துல. சோ அப்படி பண்ணலாம், அது நல்ல ப்ராக்டிஸ். ஆனா வலியா மாத்திக்க கூடாது, கில்ட்டா மாத்திக்க கூடாது, நம்மளுக்குள்ள ரெக்ரெட் இருக்கவே கூடாது. ரிலாக்ஸா வச்சுக்கிட்டோம்னா தான் நெக்ஸ்ட் நல்ல சூழல்களை நம்ம கிரியேட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஓகே ஓகேங்க. ஓகே, மேடம் நான் சொல்லுங்க மேடம். நான் அங்கலீஸ்வரிங்க மேடம். நீங்க சொல்லுங்க. சொல்ற டெக்னிக் எல்லாமே வந்து யூஸ் பண்ணி என்னோட பொண்ணுக்கு வந்து 7 இயர்ஸ் ஆச்சுங்க மேடம். அவங்க வந்து ரொம்ப சேட்டை பண்ணுவாங்கன்னு உங்ககிட்ட சொல்லக்கூடாது, நீங்க அந்த மாதிரி நினைக்க கூடாதுன்னு சொல்லியிருக்கீங்க. இப்ப வந்து நம்ம வந்து இந்த டெக்னிக் எல்லாம் யூஸ் பண்ணி அவங்க வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம இமேஜின் பண்ணில வந்து அதே மாதிரி அவங்க மாறுறத நான் உணர்றேங்க மேடம். காலையில எந்திரிச்சு அவங்க ஸ்கூலுக்கு போறதுக்கு, டக்குனு கிளம்பி போறதுக்கு, இந்த மாதிரி எல்லாம் நம்ம நினைக்கல அவங்க அதே மாதிரி மாறுறாங்க. நான் வந்து ஒரு பிசினஸ் உமன் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன், நான் ஒரு ஷாப் ஓபன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். அது நல்லா ரன் ஆகுறதுக்கு மக்கள் வரணும்னு சொல்லி நீங்க வருவாங்கன்னு சொல்லியிருந்தீங்க மேடம். ஆனா அந்த ஷாப் ஓபன் பண்ணி ஒரு 6 month தான் இருக்குங்க மேடம். அவங்க என்னாச்சுன்னா என்னோட ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல எங்க ஹஸ்பண்ட் சர்க்கிள் எல்லாம் வந்து எப்படி போகுது கடை, எப்படி போகுது, எந்த மாதிரி போகுது. எனக்கு வந்து பிசினஸ்ல ரொம்ப சின்ன வயசுல இருந்தே இன்ட்ரெஸ்டிங் மேடம். ஒரு 15 வருஷமா வந்து நான் வந்து ஒரு டெய்லர் ஷாப்ல வச்சு பண்ணிட்டு இருந்தேன். அதை வந்து ஒரு கடையா வச்சு ஒரு பெரிய ஷாப்பா வச்சு ரன் பண்ணணும் என்னோட ஆசை, ரொம்ப நாள் ஆசை. எப்படியோ என்னோட ஃப்ரெண்ட் சர்க்கிளையும் எங்க ஹஸ்பண்ட் சைட்ல எல்லாம் இருந்து எப்படி போகுது, டெய்லி அவர்கிட்ட கேட்டுக்கிறது, எங்கிட்ட கேட்கறது. நான் வச்சிருக்கிறது ஒரு சேலஞ்சிங்கான நிறைய ஷாப் இருக்கிற கடை இடத்துலதான் நான் எனக்கு கடை கிடைச்சதுங்க. எனக்கு சேலஞ்சா இருந்துச்சு கடை ரன் பண்றதுமே. இவங்க வந்து இதுக்கு தான் அந்த இடத்துல வைக்க கூடாதுன்னு சொல்லி சொன்ன, அந்த இடத்துல நிறைய கடை இருக்கு, நீங்க அங்க போய் வச்சிருக்கீங்களே கடைய, உங்களுக்கு ஒரு குழந்தை இருக்குது, யாருமே வீட்டுல பாக்குறக்கு இல்ல, நீங்களும் போயிட்டீங்கன்னா வீட்டுல இருக்கிற வேலை யாரு செய்வாங்க, குழந்தைகள யாரு பாத்துக்குவாங்க, உங்களுக்கு ஒரு நல்லது கெட்டதுன்னா ஒரு பக்கம் போகணும் வரணும், இது எப்படி நீங்க எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணுவீங்கன்னு சொல்லி ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல நான் நிறைய இது பிளாக் பண்ணியே வச்சுட்டேங்க மேடம் கான்டாக்டிங்கோட. அப்பவுமே அவங்க ஏதோ ஒரு வகையில போன் பண்ணி, நீ போனே பண்றதுல கடை வைக்காதுக்கு முன்னாடி கூட ரொம்ப நச்சு இல்லாம இருந்துச்சுங்க மேடம். வச்சதுக்கு அப்புறம் தான் ரொம்ப டெய்லி போன் பண்ணி கேட்கறது, கேட்டு கேட்டு கடையே க்ளோஸ் ஆயிருச்சுங்க மேடம். ஒரு வாரம் ஆச்சுங்க கடையை க்ளோஸ் பண்ணி எடுத்துட்டே வந்துட்டேங்க, வீட்டுக்கே எடுத்துட்டு வந்துட்டேங்க. இருந்தாலும் அந்த பிசினஸ் ஆர்வம் வந்து என்னை விடவே மாட்டேங்குது. எப்படியாவது நீ மீண்டு வந்து பிசினஸ் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லி ரொம்பவுமே எனக்கு ஆர்வமா இருக்குது. எங்க வீட்லயுமே நீ வந்து பொண்ணை பாத்துக்கோ, நீ பொண்ணோட இதுதான் வந்து நம்மளுக்கு முக்கியமே தவிர பிசினஸ் பண்ணணும் அப்படிங்கறதெல்லாம் முக்கியமே கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அவங்க ஹஸ்பண்ட் சைடுல இருக்கிறவங்களுமே அவங்களுக்கு வந்து சொல்லிடுறது, உனக்கு ரிஸ்கா தான் இருக்குது, இவங்க போய் பிசினஸ் பண்றதுக்கு போயிட்டாங்கன்னா வீட்டுல வேலையெல்லாம் யார் செய்வாங்க, உனக்குமே ரிஸ்கா தான் இருக்குது, வீட்டுல எடுத்துட்டு வந்து எல்லாம் போட்டுற சொல்லி அதே மாதிரி நடந்துருச்சுங்க மேடம். எல்லாரும் நினைச்சது நடந்துருச்சு. இப்ப நான் திரும்பவும் ஆனா உங்களோட இதுவேதான் நம்ம ஒரு பெரிய ஷாப் ஓபன் பண்ண போறோம், இது வந்து நடந்தது நல்லதுக்கு தான், இன்னும் நம்ம வந்து பெரிய ஷாப்பா வந்து ஓபன் பண்ணுவோம் அப்படின்னு வந்து என்னோட இதுல நான் நினைச்சிட்டு இருக்கேங்க மேடம். அங்கலீஸ்வரி சூப்பர், நீங்க நிறைய முயற்சி எடுத்திருக்கீங்க, கண்டிப்பா ஒரு பெரிய ஷாப் ஓபன் பண்ணுவீங்க, இதெல்லாமே நடக்க போகுது. ஓகே, தேங்க்யூ, நீங்க நிறைய ஷேர் பண்ணீங்க, தேங்க்யூ சோ மச். ஓகே, தேங்க்யூ எவ்ரிவன். நம்ம நாளைக்கு மண்டே மீட் பண்ணுவோம். தேங்க்யூ. நாளைக்கு தேங்க்யூ மேடம், அது உங்களுக்கு ஷேர் பண்றேன். தேங்க்யூ. தேங்க்யூ மேம்.